உடலில் பூசாதிருந்து தன்னண்டை குறைவொன்றில்லா நிறைவாக தேசானேச சூழ்ந்திருக்க திருவோல கஞ்சேவிக்க ஈசாவென்றே மறை போற்ற எய்தும் பரம பதம் நெஞ்சே. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லோருமே தெய்வத்துடைய கிருபையினால் இன்றைக்கு இந்த தெய்வீக சபையில் நம்ம கலந்துக்கிறோம். இது மெய்க்கல்வி கலாசாலை. இங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த பாடல் நம்ம ஆரம்பத்துல பாடுறோம். ஏன்னா இதுதான் செயல். இந்த செயலுக்காக தான் நம்ம இந்த வகுப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறக்காக தான் ஒரு இறைவனை அடைவதற்கு நம்மளா என்ன முயற்சி செஞ்சாலும் வாழ்நாள் முழுக்க அது வியர்த்தமாகவே முடியும். அப்போ அந்நாட்டுக்கு போறக்கு இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு மெய் குருபிரான் திரிலோக சஞ்சாரி அவர்களுடைய துணை கொண்டுதான் நாம அந்த லோகத்துக்கு நாம் போக முடியும். அதான் சொல்லுங்க, ஆசான் கிருபை மிகுந்ததனால். அந்த ஆசானுடைய கிருபை இருக்க போய் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த அழிந்து போகக்கூடிய உடலிலிருந்து இந்த அழியா உடலில் நாம் கூடு விட்டு கூடு பாயணும். அந்த உடல் போய் மறு உடலில் பூசாது இருந்து தன்னண்டை குறைவொன்றில்லா நிறைவாக. அது ஒன்லி நிறைவு தான், குறை என்பதே அந்த தேகத்துக்கு கிடையாது. இந்த தேகத்துக்கு பிணி, மூப்பு, சாக்காடு, குறை நிறைய இருக்கு இதுல. ஆனா குறை ஒன்றெல்லாம் நிறைவு. அந்த தேகம் நம்மள இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்கு பிரயாணம் பண்ணுங்க வாகனமாக அமையும். அப்போ அங்க தேவர்கள் காத்திருப்பார்கள், இன்றைக்கு ஒரு தலையாவது முக்தி அடைந்து நம்ம ஊருக்கு வராதா அப்படின்ட்டு. நரகலோகத்துக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறும் நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. அங்க அது சகஜம். ஆனா சொர்க்கலோகத்துக்கு போறது தப்பித்தவறி ஒன்னு ரெண்டு தான் அங்க போய் சேரும். ஆனால் தேவர்கள் ஏக்கத்தோட காத்திருப்பாங்க. தேசாநேசர் சூழ்ந்திருக்க திருவோலக்கண் சேவிக்க. இப்ப மனு ஈசன் ஆகி விடுகிறான். அதுக்குதான் வந்திருக்கான். மனுஷன் அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா, மனு ஈசன் ஆவதற்கு வந்தவன். இப்ப ஈசாவென்றே மறை போற்ற எய்தும் பரமபதம் நெஞ்சே. அப்ப அந்த பரமபதம் என்ற நிலையை ஆசானுடைய அருளினால்தான் நாம் அதை பெறுகிறோம். அதான் அந்த ஆசானுடைய அருளே ஒரு பெரும் ஜோதி. அதான் அருள் பெரும் ஜோதி என்று சொன்னார்கள். அதனால்தான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொன்னவாறு, இப்ப இந்த மெய்க்கல்வி கலாசாலையில பிறவியுடைய நோக்கத்தை நாம் அடையறக்கு, இறைவனை அறிவதற்கும் முக்தி அடைவதற்கும் நமக்கு ஒரு குரு அவசியம் என்பதை தெரிந்து கொண்டோம். அப்ப அந்த குருவனுடைய அவசியம் பத்தி பார்க்கும்போது முதல்ல ஒவ்வொரு இதா பார்த்தோம். போன இதுல நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தா, அந்த ஜீவ தேகத்தை பத்தி பார்த்தோம். முதல் வகுப்புல குருவினுடைய அவசியத்தை பத்தி பார்த்தோம். குரு இல்லாம நம்ம எப்படி இறைவனை அடைய முடியாதுன்ற ஒரு விஷயம். போன இதுல இந்த உடம்பை தாண்டி இன்னொரு உடம்பு இதுக்குள்ளேயே இருக்கு. அது அழிவற்ற உடல், அது நம்ம சொந்த உடல். அதை பெறுவதற்காகவே இந்த பிறவி நாம் இங்க வந்திருக்கிறோம் என்பதை தெரிந்துள்ளோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு குழப்பம். எல்லாருமே நான் குரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உலகம் முழுக்க குருக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா நிறைய பேர். இப்ப இந்த குரு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தா, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா குருன்றது இறைவன் மட்டும்தான் நம்ம குருன்னு கூப்பிட முடியும். கு என்றால் நரகம், ரு என்றால் ஸ்வர்க்கம். கு என்றால் இருள், ரு என்றால் வெளிச்சம். அப்ப அந்த நரகத்திலிருந்து ஒரு உயிரை யார் தூக்கி கொண்டு போய் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ,
அந்த தகுதி படைத்த ஒருவருக்குத்தான் குரு என்ற நாமம் பொருந்தும். வேற யாரையுமே நம்ம குரு என்று அழைக்க கூடாது. அதனாலதான் குரு என்ன சொல்லுவாங்க, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரன்றப்ப முத்தொழிலையும் யார் கைவசம் வைத்திருக்கிறார்களோ, படைத்தல், காத்தல், அழித்தல், அதுவும் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர்களே கண் கண்ட தெய்வம். அப்ப அந்த குரு இந்த லோகத்துக்கு ஒருத்தர் தான் இருப்பார். அதனால அவருக்கு பேர் லோக குரு. அப்ப மனிதனுடைய முதல் கடமை, அவன் முக்தியை அடையணும்னாலே முதல் ஒரு குருவை தேடி அடைய வேண்டும். அவனா உட்கார்ந்து தியானம், தவம் என்ன பண்ணாலும் கடைசியில யமன் ஈஸியா பிடிச்சு போயிடுவார். ஏன்னா இதை விட பன்மடங்கு தவத்தை பார்த்தவர் இந்த யம தர்மராஜா. அவரை லேஸ்ல ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த ஒரு சர்க்குரு பிரான் யாருக்கு வாய்க்கவில்லையோ அவங்களுக்கு அந்த அந்திம காலத்துல துணை கிடையாது. அந்த துணையைத்தான் வாழ்நாளுக்குள்ள தேடிக்கன்னு சொல்லிதான் கோயில்கள்ல நமக்கு ஐயா துணை, ஐயனார் துணை, அம்மன் துணை என்று போட்டது. அந்த துணையை தேடிக்கல அப்படின்னா கடைசியில் நம்ம தனியா தான் போய் மாட்டணும். அப்பனா என்ன அர்த்தம், அந்த குரு யாரு, அவர் எங்க வந்திருக்காரு, அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க? ஒரு ஒரிஜினல் குரு, ஒரு போலி குரு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்க? அது தெரிஞ்சிச்சுன்னா நாமளே கண்டுபிடிச்சோம், ஆகா இவர்லாம் ஆக மாட்டார்ப்பா, இவர் ஒரிஜினல் கிடையாது, இவங்க தான் ஒரிஜினல், ஏன்னா இவங்ககிட்ட என்னென்ன அடையாளம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்ம பாகுபடுத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இல்லாட்டி நாம பார்த்தவங்களெல்லாம் மதிப்பா தான் பார்க்கிறோம். வேஷம்தான். ஒரு காஷாயம் போட்டுக்கிட்டா தாடி வச்சுட்டா போதும், நம்ம ஒருவேளை செம்மையாரா இருப்பாரோ அப்படின்னு எண்ணம் வரதான் செய்யும். இந்த வேஷத்துல மட்டும் நம்ம செக் பண்ணியே பார்க்க மாட்டோம். ஒருவேளை செக் பண்ணிட்டா தெய்வ குற்றம் ஆயிருமோ. அப்ப அதை இன்னைக்கு போலி குருமார்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்ப நமக்கு எது சரி எது தவறு என்ற சோதனை செய்ய, அதுக்கான அந்த சோதனை மெத்தடு கையில வச்சுக்கிட்டா மெய்யான குரு யாரு, யார் போலி என்பதை நாம் எளிதாக அறிந்து விடலாம். அப்ப இன்னைக்கு பார்க்கும்போது குருவினுடைய அடையாளம் என்னென்று, ஒரு மெய்யான குரு அவரை எப்படி அடையாளம் காண்பது என்பதை இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்கிறோம். நம் முதல் அடையாளம், ஒரு மெய்யான குருவுக்கு நாசிக்கு வெளியிலே மூச்சு ஓடாது. அதாவது நமக்கெல்லாம் சுவாசம் எப்படி ஓடுது அப்படின்னு பார்த்தா, சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கும்போது 8 அங்குலம் உள்ள போய் 12 அங்குலம் வெளியே போகுது. உள்ள போற அளவை விட வெளியே விடுற அளவு அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்முடைய ஆயுள் கணக்கு பிடுங்கப்படுகிறது. நீ சும்மா ரிலாக்ஸா இருக்கும் போதே இவ்வளவு விரயமாகுது, 4 அங்குலம் விரயமாகுது. அதுவே தூக்கத்துல 24 அங்குலம் உள்ள போய் 48 அங்குலம் வெளியே போகுது. போகத்துல 64 அங்குலம் மூச்சு வெளியே போகுது. அப்பனா என்ன அர்த்தம், ஒவ்வொரு மூச்சுக்கும் நாம் இறந்து கொண்டேதான் இருக்கிறோம். ஒரு மெய்ஞானி ஒரு பணத்து முன்னாடி எல்லாரும் அழுது இருக்கும் போது போய் கேட்கிறார், எதுக்காக அழுகுறீங்கன்ட்டு. இல்ல செத்து போயிட்டாரு. நீ இப்ப செத்துக்கிட்டு தானே இருக்க, ஒவ்வொரு மூச்சுக்கும் நீ செத்துக்கிட்டு தான் இருக்க, நான் எப்படி இப்ப அழாம எது கடைசி மூச்சு விட்டது போய் அழுறீங்கன்னு கேட்கிறேன். நான் பிறந்ததுல இருந்தே இப்ப செத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதையே தான் வருஷம் வருஷம் கொண்டாட வேற செய்யறோம், ஹாப்பி பர்த்டேன்ட்டு. நம்மள மரணத்தை நோக்கி நாம் பயணம் செய்வதை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ இந்த சுவாசம் ஓடிட்டு இருக்கனாலே அவர் மரணத்தை நோக்கி பயணம் செய்பவர். ஆனா ஒரு மெய்யான குருவாக இருந்தால் என்ன செய்வாங்க, அவங்க மரணத்தை வென்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு சுவாசம் கட்டுப்பட்டு நிற்கும். சுவாசம் ஓடாதுன்றதை விட மூக்களவே, மூக்குக்குள்ளேயே ஓடும், வெளியே வராது. உள் சுழற்சின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சுழற்சியில நாம எப்ப இருந்தோம், தாயின் கருவறையில ஒரு தண்ணி பாண்டத்துக்குள்ள இருக்கும் போது அன்றைக்கு அந்த குழந்தைக்கு 9 துவாரங்கள் அடைப்பட்ட நிலையில இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய இயல்பு நிலை. நமக்கு சுவாசம் தேவைப்படாது,
தூக்கம் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா அந்த இயல்பு நிலையில நமக்கு மூச்சு தேவைப்படலை. அப்போ சுவாசம் உட்சுழற்சிக்குள்ள இருந்துச்சு. வெளியில இருந்து எதுவுமே எடுக்கல. ஏன்னா தண்ணி பாண்டம் வழியா நம்ம எடுத்திருந்தோம்னா அது வெடிச்சிருக்கும். அப்ப வெளியே வரக்கூடிய தருவாயில தான் 9 துவாரங்கள் திறக்கப்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாசல் அடைச்சு மூச்சும் பேச்சும் வந்துருச்சு. இந்த மூச்சு வந்ததுலேருந்தே ஒவ்வொரு மூச்சுக்கும் நாம் இறந்து கொண்டே இருக்கோம். நம்மிடம் உள்ள இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ மூச்சு ஓடிட்டு இருக்கனாலே நம்ம செத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே நாம் மரணத்தை வெல்லலைன்னு அர்த்தம். ஆனா மரணத்தை வென்றவர்கள் ஒரு குருவாக இருந்தால் அந்த சுவாசம் ஓடாத நிலையில் அவர்கள் ஏறி இருப்பார்கள். அப்ப அவங்க அந்த நிலையில ஏறி இருந்தாதான் நம்மளையும் அந்த நிலைக்கு ஏற்ற முடியும். இதான் ஒரு மெய்யான குருவிற்கான முதல் அடையாளம். நாசிக்கு வெளியிலே மூச்சு ஓடாது. இத வேதங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. பைபிள்ல வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏசியா 2வது அதிகாரத்துல நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்போ மனிதனாக இருந்தால் அவனுக்கு நாசியில சுவாசம் ஓடும். ஆனா மனித தோற்றத்திலே இறைவன் வந்திருந்தால் அவங்களுக்கு நாசியில சுவாசம் ஓடாது என்பதை சொல்றாங்க. அப்ப நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க, அவன் போலின்றான். அப்ப நாசியில சுவாசம் இல்லாத ஒருத்தர் வருவாருன்றக்காக இந்த வாக்கியங்களை அவங்க வெளியாக்கு. இது மெய்வழி வேதாந்த நூல்கள்ல உள்ள ஒரு வாக்கியம். மனிதரிலும் பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு. மனிதரிலும் நீர் வாழும் சாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு. மனிதரிலும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு. இறைவனும் மனிதர் போல் வருவதுண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததுவே அருமை என வகுத்தார் முன்னோர் என்று சிவானந்த போதம் என்ற நூலில் சொல்லி வைத்துள்ளார்களே. அப்போ மனித ரூபத்தில் தானே இத்தனை வேறுபட்ட குணத்தவர்கள், அதாவது ஈசன் முதல் கேவலங்கட்ட நீசன் வரை இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமே. மனுஷன்ற ஒரு தோட்டத்துல நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். இறைவனும் இதுலதான் வராங்க. எல்லா வகை குணம் படைத்தவங்களும் இந்த மனித தோட்டத்துல இருக்காங்க. மிருகங்களோட குணம் இருக்கு, பூச்சியோட குணம் இருக்கு. அப்ப சர்வ விதமான மனிதர்கள் இருக்காங்க. அதுல இறைவன் இந்த பூமிக்கு வரும்போது தோற்றம் தானே வரும்போது அவங்களுக்கு பேர் குரு, அவங்களுக்கு பேர் கண் கண்ட தெய்வம், அவதாரம். அப்படி ஈசனாய் இருப்பவர்களுக்கு செயல் அடையாளம் வேதத்தில் சொல்லி வைத்திருக்குது. உங்கள் பாட்டனே மறுபடியும் தூலத்தில் வந்தால் உங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? முடியாதே. நம்முடைய மூதாதையர்கள் யாராவது இப்ப பிறந்து வந்தாங்கன்னா தோற்றத்தை வச்சு அதை கண்டுபிடிக்குமானா முடியாது. அங்கனமே அந்த தேவாதி தேவனே தூலம் எடுத்து வரும்போது அவர்களை வெளி தோற்றத்தில் அடையாளம் கொண்டு கொள்ள முடியுமா? அப்ப தோற்றத்தை வைத்து இவங்க கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எதை வச்சு சொல்லலாம்னா, செயலை வைத்து, அவர்களுடைய தெய்வீக செயலை வைத்து அல்லவா அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்பேர் கொத்தவர்களுக்கு நாசியின் வெளியே மூச்சு ஓடாது என்பது வேத தீர்ப்பு. அந்த மெய்யான செயல், அந்த யமனை விரட்டக்கூடிய செயலை யார் ஒருவரால் செய்ய முடியுமோ அவங்களுக்கு அடையாளம் என்ன? நாசிக்கு வெளியே அவங்களுக்கு மூச்சு ஓடாது. இது முதல் அடையாளம். அடுத்து நம்ம கையில இப்ப ரேகை ஓடுது. இது எல்லாமே விதி ரேகை. விதி என்பது முன் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்றைக்கு நமக்கு அதுக்கான தேகம், இடம், அந்த செயல்பாடுகள் எல்லாமே வினை ஊட்டுவாங்க. ஒரு நல்வினை, ஒரு தீவினைன்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரேகை அமைந்திருக்கும். இது விதி ரேகை.
ஆனால் விதியை மதியால் வெல்லலாம். அப்ப விதி ரேகையில இருக்கிறவங்க, ஒரு மெய்யான குரு என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி விதி ரேகையோட தான் வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தனித்திருந்து தவத்தில் ஏறி தங்களுடைய ஆசானின் கட்டளைகள் படி தவத்தில் ஏற 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 அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உஷ்ணம் பெருகுகிறது. அந்த உஷ்ணத்தால் எழும்பூருக தவம். இதனால் என்ன ஆகுது, அவங்களுடைய விதி ரேகை மாறி மதி ரேகை வருகிறது. மதி ரேகைன்னா என்னது, சங்கு சக்கரம் வேலு உடுக்க. இப்ப நம்ம ஒரு சுவாமி சன்னதி போனா சுவாமி இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்க மாதிரி காமிப்பாங்க. இது என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. அது என்னன்னு பார்த்தா, அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் தவோ பலத்தில் மேலே ஏற 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 அவங்களுடைய உள் முகமாக விளைந்து விளைந்து கையில் இந்த சன்னதங்கள் வந்து விடுகின்றன. அப்ப இந்த சன்னதம் பெற்றவர்கள் தான் இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய தகுதி உள்ளவர்கள். வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாதுன்றதுதான். ஆன்மீகம் என்பது இக்கடத்தை நீக்கி அக்கடத்துக்குள் ஆக்கி இப்படிக்கே மோட்சம் அருள்வாயாக. அப்ப இந்த சன்னதங்கள் அது என்ன வேலை பார்க்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒரு அரசுக்கு ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ 3 ஸ்டார்னா இந்த பதவியில இருக்கவங்க, 2 ஸ்டார்னா இந்த பதவியில இருக்கவங்கன்ற மாதிரி அந்த சிம்பல், அதுக்கு அந்த சன்னதங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. இது எப்படி இந்த உலகத்துல உள்ள அரசு எப்படியோ அதே போலதான் அந்த வானநாட்டு அரசுலையும் அந்த வானநாட்டு அரசர் கையில் சன்னதங்களுடன் வருவார். இதான் அடையாளம். இவங்க அந்த வானநாட்டுக்கு அரசர்ன்றதுக்கு சங்கு சக்கரம் வேலு உடுக்க இதெல்லாம் அவங்க கை ரேகையாக மாறி இருக்கும். அந்த விதி ரேகை இருக்காது. அப்ப இந்த வானனா இது ஆண்டவர்கள் திருவாக்கியம் ஜாதிகளின் கத்தாவே மெய்வழி வேத வேதாந்த நூல்ல இருந்து ஒரு வாக்கியம். இந்த வானநாட்டு வல்லபத்தை உன்னுடைய சொந்த அறிவால் அறிய முடியுமா? அரசு கோல் தாங்கும் மந்திரி அவர்கள் இதை நன்றாய் கவனித்து கேட்க வேண்டும். மனிதனது அறிவு சர்வமும் அடங்கினது அல்லவா? உலக மக்களின் அறிவு யாவற்றையும் ஒன்றாக கூட்டி பார்த்தாலும் மனிதனது தூலத்தில் அறிவு இருக்கும் தளத்தை பார்க்க முடியுமா? விஞ்ஞான கண்ணாடி வைத்து பார்த்தால் அது தெரியுமா? தெரியாது. அதான் நமக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் தன்னை வெளிப்படுத்துமா அப்படின்னா வெளிப்படுத்தாது. அது ஒருத்தர் நமக்கு காமிக்கணும். அதான் சொன்னாங்க, குரு தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. எந்த முயற்சி கொண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாது. இந்த அரசாட்சியின் பவர் உங்கள் கையில் இருக்கிறது அல்லவா? ஒரு ஊரை கொளுத்து என்று நீங்கள் ஆர்டர் போட்டால் அந்த ஊர் தூள் தூளாக பறக்குமே. ஏன் அதே மாதிரியான தெய்வ சக்தி ஈசனுடைய 12 தேவ சன்னதங்கள் இன்று ஒருவர் திருக்கரத்தில் இருக்கிறது. அப்ப இந்த யமனுக்கு ஆர்டர் போடக்கூடிய சக்தி ஒண்ணு அரூபத்துல உள்ள ஈசனுக்கு இருக்கு. இன்னொன்னு யாருன்னு பார்த்தா இந்த தேவ சன்னதங்கள் கையில பெற்றவங்க யமனுக்கு ஆர்டர் போடலாம். எப்பா இது என்னோட பிள்ளையாக்கும், இவனை தொடாத அப்படின்னா யமன் தொட மாட்டார். இப்ப யமனுக்கே ஆர்டர் போடுகிற சக்தி ஈசனுக்கு மட்டும்தான் உண்டுனா இவங்க ஈசன் அப்படின்ற சக்தி நிலைக்கு ஏறி இருக்கணும். அதனால மனித தோற்றத்துல பாக்குறதுக்கு மனித தோற்றத்துல இருந்தாலும் இந்த ஈசனுடைய சக்தி அவங்க கையில இருக்கு. அவங்க ஆர்டர் போட்டால் அந்த ஊர் தூள் தூளாக பறக்குமே. ஏன் அதே மாதிரியான தெய்வ சக்தி ஈசனுடைய 12 தேவ சன்னதங்கள் இன்று ஒருவர் திருக்கரத்தில் இருக்கிறது. அவை காலம் கடந்து போவதால் செத்து போகாது, தேய்ந்து மறைந்து போகாது. இங்கு இருப்பவர்களாகிய எம் மக்கள் சங்கு எல்லோரும் அந்த சன்னதங்களை தரிசித்திருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு வந்திருக்க அந்த மெய்குருபிரான் அவங்களுடைய திருக்கரங்களில் அந்த சன்னதங்கள் விளைந்திருக்கிறத காமிக்கிறாங்க. 12 சன்னதங்கள் அவங்க கையில விளைஞ்சிருக்கு. 12 வெப்பன்ஸும் யார் கையில இருக்குன்னு பார்த்தா சிவபெருமான்கிட்ட தான் இந்த 12 ஆயுதங்கள் இருக்கு. அப்ப இன்னைக்கு அதை ஒருவர் பெற்று இங்க வந்திருக்கிறார் என்றால் இங்க வந்திருக்க அந்த குரு யாராக இருக்கணும்னு நம்ம சிந்திக்கணும். இங்கு இருப்பவர்களாகிய எம் மக்கள் எல்லோரும் அந்த சன்னதங்களை தரிசித்திருக்கிறார்கள். சங்கு சக்கரம் சூலம் முதலான தேவ சன்னதங்கள் பெற்றுள்ள அந்த அந்த திருமேனியரின் திருவாய் திறந்து இந்த மாதிரி ஆகு என்ற உத்தரவு பிறந்தவுடன் அவர்கள் இருதயம் பிரகாசமாக அவர்கள் ஊனக்கண்களுக்கு தோன்றுகிறது.
அதான் அந்த தீட்சை உபதேசம். இந்த மெய்யான குருபிரான் நம்ம மீது இறக்கப்பட்டு சரி இவனும் அந்த உள்ள உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டாங்கன்னா உள்நோக்கி பிரயாணம் போயிடும். இந்த இருதயம் பிரகாசமாக அவர்களுக்கு ஊனக்கண்களுக்கு தோன்றுகிறது. உங்கள் அரசுகோல் சன்னதம் எப்படி இந்த மண்பரப்பில் வல்லபம் பெற்று திகழ்கிறதோ அதே போல் அதே போல்தான் நாம் தேவ சன்னதங்கள் வான நாட்டில் அரசு செலுத்தும் வல்லமும் உடையனவாய் விளங்குகிறது. அப்ப எப்படி இங்க உள்ள ஒவ்வொரு போலீஸ்க்கு அது இதுக்குன்ட்டு இந்த பேட்ஜ் இருக்கும், அதான் அடையாளம். அதே போல வான் நாட்டு அரசருக்குரிய அந்த பேட்ஜ் தான் இந்த அந்த சுவாசம் ஓடாத நிலை. அதுக்கப்புறம் இந்த கை ரேகை, விதி ரேகை இல்லாம மதி ரேகை இருக்கும். அழிந்து போகும் சம்மானை மூட்டைகளும் மனித அறிவை மூடிக்கொண்டிருப்பதால் இந்த உலக கண்களுக்கு அவை புலப்படுவது இல்லை. ஏன் நமக்கு அது கிட்டல அப்படின்னா நம்ம மாயை வசம் மாட்டிட்டு இருக்கோம். அதனால இறைவனுடைய விஸ்வரூபத்தை நம்ம பார்க்கணும். அந்த அகமிய மாசுகள் விளக்கப்பட்டு பின்புதான் ஜீவன் தோற்றத்தில் வெளியாகும். அப்ப ரெண்டாவது அடையாளம், அவன் கையில அந்த விதி ரேகை இருக்காது, மதி ரேகை இருக்கும். முதல் இது அவங்களுக்கு நாசிக்கு வெளியில மூச்சு ஓடாது. அப்ப மூணாவது அடையாளம் என்ன? மூன்றாவது அடையாளம், அவங்க கண் இமைக்காது. பூரி ஜெகநாத் டெம்பிள்ல பாத்தீங்கன்னா அந்த பெருமான் தூங்க மாட்டாங்க, இரவும் முழிச்சேதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன காரணம்னா, ஒருவர்கள் தவத்தில் உள்ளே ஏறும்போது அந்த உள்ளே கூடிய ஜீவனுடைய ஒளிக்கிரணங்கள் எப்படி இருக்கும்னா கோடி சூரிய பிரகாசம். ஒரு சூரியனே நம்ம கண்ணுக்கு நம்மளால பார்க்க முடியாது நேரடியா. கோடி சூரியனோட பிரகாசம் இது ஓமானத்துக்கு தான் சொல்லப்பட்டே தவிர இது அதை விட இன்னும் பிரகாசம் அதிகம் கொண்டது அந்த ஜீவ பிரகாசம். இந்த உள்ளே சென்று அதை போய் தரிசிக்கும் பொழுது அவர்களுடைய கண்கள் அதில் போய் மாட்டிக்கொள்கின்றன. அதுக்கப்புறம் அந்த காட்சி அவர்களை விட்டு விலகவே விலகாது. என்றென்றைக்கும் அந்த காட்சி அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். தூக்கத்திலும் கனவிலும் அந்த காட்சி அவங்கள விட்டு போகாது. அப்படி அந்த அளவுக்கு ஊன்றிடும். அதனால என்ன ஆகுனா அந்த கண் அதுல போய் மாட்டிக்கிட்டது. அதுக்கப்புறம் கண் இமைக்கிறது நின்றுச்சு. ஏன்னா அந்த பிரபையை விட்டு வெளியே வந்ததுன்னா கண் சிமிட்டும். அது இல்லாத லெவலுக்கு அந்த நிலைக்கு போயிடுறாங்க. இது மூன்றாவது அடையாளம். அப்போ ஒரு மெய்யான முன்னாடி தேவர்களுக்கு கண் இமைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணுடைய ஓட்டத்துக்கும் மன ஓட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கண்ணு ஓடுனா மனமும் ஓடும். மனம் ஓடுனா மூச்சு ஓடும். அப்ப இதுல என்னது, கண்ணு ஓடிச்சுன்னா மூச்சும் ஓடும், மனமும் ஓடும். அப்படின்னா அவன் ஆயுள் கணக்கு சீக்கிரம் குறையுது. இதே அந்த போக்கஸ்டா ஒரே நிலையில இருக்கிறவர்களுக்கு கண் இமைக்காது. ஏன்னா அவர்கள் உள்முகமாக தன்னுடைய ஜீவனை தரிசித்துக் கொண்டு இருக்கிறார். சீவனாகிய சிவனை அவர்கள் தரிசித்துக் கொண்டு இருக்கிறனால கண்கள் அதுல மாட்டினோனே அதுக்கப்புறம் அதை அவங்களை விட்டு ஒரு இமைப்பொழுதும் ஏனை விட்டு நீங்கான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க ஏறிடுறாங்க. இது மூன்றாவது அடையாளம். கண் அவங்களுக்கு இமைக்காது. சரி, கண் இமைக்கலைன்னா தூக்கமும் வராது. அவங்க தூக்கத்தை வென்றவர்களாக இருப்பார்கள். அதுக்காக தூங்காம இருக்காங்க அப்படின்னா டயர்டா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. நாளுக்கு நாள் அவருடைய யௌவனம் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா தவோபலத்தில் ஏறிக்கொண்டே இருப்பதால். முதல் அடையாளம், நாசிக்கு வெளியில மூச்சு ஓடாது. ரெண்டாவது, அவனுடைய விதி ரேகை இருக்காது, மதி ரேகை. மூன்றாவது, கண் இமைக்காது. தூக்கம், தூக்கத்தை வென்றவர்களாக இருப்பார்கள். தூக்கத்தை வென்றதனால் அவர்களுக்கு ஊனும் தேவையற்றதாக போய்விடும். ஊன் என்றால் உணவு. ஏன்னா மலை ஜலம் அதிகமா இருந்தாதான் அதிகமா தூக்கம் வரும். அப்போ உணவை குறைக்காமல நமக்கு தூக்கம் குறைஞ்சிருக்காது. அப்போ அந்த பசியும் வென்று விட்டிருப்பார்கள். ஏன்னா ஆகார அளவு முதல்ல கொஞ்சமா குறையும். அதுக்கப்புறம் கடைசியா உணவே தேவையற்றதாக அவர்களுக்கு போய்விடும். இப்ப நாம யாரு, உடம்பா உயிரா அப்படின்னு பார்த்தா உயிர், ஜீவாத்மா.
ஆத்மாவுக்கு பசின்னு ஒண்ணு உண்டான்னு பார்த்தா கிடையாது. ஆத்மாவுக்கு தாகம் கிடையாது, பசி கிடையாது, தூக்கம் வராது. அது எப்பவுமே மெலிர்ந்து கொண்டு இருப்பது. ஆனா இந்த உடலுக்கு இதெல்லாம் உண்டு. அதனால இந்த உடலை சார்ந்து இருப்பதனால் அதுக்கும் நோய் வந்துருச்சு. உயிரை சார்ந்து இருந்திருந்தால் நோய் வராது. அப்போ அந்த 4வது அறையிலும் அவங்க உணவை வென்றிருப்பாங்க. ஊனையும் வென்றுட்டாங்க, உறக்கத்தையும் வென்றுட்டாங்க. அடுத்தது இந்த விஸ்வரூப காட்சி. ஏற்கனவே நம்ம படித்த வாக்கியம் தான். இது ஆண்டவர்கள் திருவாக்கியம், ஜாதகின் கர்த்தாவே. யுக யுகந்தோறும் வருவேன் என்று கூறிவிட்டு சென்ற கிருஷ்ண பரமாத்மா இப்போது இப்பூமியில் வந்து பிறந்திருந்தால் உனக்கு அவரை அடையாளம் தெரியாது. ஆனால் நாம் அடையாளம் சொல்கிறோம். அந்த அர்ஜுனருக்கு அவர் செய்த உபதேசம் விஸ்வரூப காட்சி எந்த சந்நிதியில் நிகழ்கிறதோ அவரே கிருஷ்ண பரமாத்மா. செயல்தான் அடையாளம், உடல் அடையாளம் அல்ல. அப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்காங்கன்றதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, தோற்றத்தை வைத்து தானே தவிர உடலை தோற்றத்தை வைத்து அல்ல, செயலை வைத்துத்தான். அது எந்த செயல்னு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வரூப காட்சி. இந்த விஸ்வரூப காட்சியை யாரால இன்னைக்கு நமக்கு காமிக்க முடியுமோ அவங்க பரமாத்மா தான். இன்னைக்கு நாம என்ன பண்றோம், பரமாத்மாவை அடையணும்னு சொல்லிட்டு நாமளே ஒரு வேதத்தை வாங்கி அதை பாடி படிச்சுட்டு நேரத்தை கூட செலவு பண்றோம். அது ஓகே, பக்திக்கு ஓகே. ஆனா முக்திக்கு அது பத்தாது. இப்ப நம்ம பகவத்கீதைய நம்ம எத்தனையோ முறை படிச்சு மனப்பாடம் பண்ணி ஸ்லோகன்களை வெளியாக்கினாலும் அவங்களுக்கு முடிவுல அந்த விஸ்வரூப காட்சி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடைக்கல. அப்ப அந்த விஸ்வரூப காட்சி யாருக்கு கிட்டிச்சு? அர்ஜுனருக்கு எங்கே வந்து கிட்டினதுன்னு பார்த்தா போர்க்களத்தில், அந்த யுத்த களத்தில் காலையில கிளம்பும் போதே அர்ஜுனருக்கு தொடை நடுங்க ஆரம்பித்து விடுது. ஏன்னா அவன் ஃபேஸ் பண்ண போறது பெரிய ஒரு படை. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன நம்புறாங்க, இவர் வீராதி வீரன், வில்லுக்கு விஜயன், இவர் போனா கட்டாயம் ஜெயிச்சுட்டு வந்துருவாருன்னு சொல்லி அவங்க தைரியமா இருக்காங்க. இவர் போகும்போது திலகெல்லாம் போட்டு விட்டு அனுப்பி விடுறாங்க. ஆனா அங்க தேர் ஓட்டுறதுக்கு பரமாத்மா முன்னாடி போர்க்களத்துல சிங்கம் போல நிக்கிறாங்க. அர்ஜுனர் பயந்து நடுங்கி பின்னாடி நிக்கிறாரு. ஆனா வெளியில முகத்தில் காமிக்கவில்லை. அப்ப காண்டிபத்தை நழுவ விடுகிறான் அர்ஜுனன். என்னன்னா ஏமா பயம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம கத்துக் கொடுத்த அதுல இருந்து பெரிய ஆட்கள்லாம் அந்த சைட்ல நிக்கிறாங்களே, இன்னைக்கு எப்படியும் நம்ம போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் விட்டது. அதனால பயத்துல காண்டிபத்தை கீழே நழுவ விட்டான். அப்பந்தான் அந்த கீதா உபதேசம் நடந்தது. உபதேசம் அப்படின்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வாயால சொல்லி காதால புகுத்துவதுதான் உபதேசம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா உண்மையான உபதேசம் என்னவென்று பார்த்தால், நாம் வாழ்வது ஒரு தேசம், இப்ப வெளி தேசம். இந்த உடம்புக்கு உள்ளேயே இன்னொரு தேசம் இருக்கிறது. அது பேர் உபதேசம். இன்னொரு தேசம் நமக்குள்ளேயே இருக்கிறது. அந்த தேசத்துக்கு கூட்டி செல்லக்கூடிய ஒரு பிரயாணத்துக்கு பேர் உபதேசம், புனித யாத்திரை என்று எடுத்து வைக்கப்படும். அவன் உபதேசம் எங்க வச்சு நடக்குதுன்னா போர்க்களத்தில். எவ்வளவு நேரத்துல நடந்துச்சு அப்படின்னு தான் இது ரொம்ப முக்கியமானது. இப்போ பகவத்கீதைன்றது பார்த்தா 700 ஸ்லோகன் இருக்கு. 700 ஸ்லோகனையும் ஒரு போர்க்களத்துல உட்கார்ந்து முக்கியமா சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மெதுவா எடுத்து வாசிட்டே இருக்க முடியுமா? அப்ப வாசிக்கும் போது எதிராளி என்ன சொல்லுவாங்க, சரி சரி நீங்க வாட்சி முடிங்க, அதுக்கப்புறம் சண்டையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப அப்படின்னா 700 ஸ்லோகனை சொல்லணும்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அதையும் புரியுற மாதிரி சொல்லணும், மனப்பாடம் சொல்லணும்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்ப அந்த 700 ஸ்லோகனை அங்க வச்சு சொன்னாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க நடந்தது ஒரு சொல் கீதை. ஒரு சொல்லுல அந்த கீதையை முடிச்சாங்க. ஒரு சொல் கீதைன்னா அர்ஜுனா வா அப்படிங்கிற ஒரு சொல் தான். அவங்க மெய்யான பரம ஆத்மாவாக இருப்பதனால், அந்த குருவாக இருப்பதனால் அவங்க என்ன பண்றாங்க, அந்த உயிரை உள்நோக்கி திருப்புறாங்க. காட்ட விரல்ல இருந்து அந்த உயிர் அடங்கி 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 உள்நோக்கி திருப்பி
சொர்க்க வாசல் வழியாக, வடக்கு வாசல் வழியாக உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு தேசத்துக்கு இந்த உயிரை அழைத்து செல்கிறார்கள். மீண்டும் அந்த கொண்டு சென்ற அந்த உயிரை திரும்ப இந்த உடம்புல வந்து சேர்க்கணும். இது பேர் தான் உபதேசம், தீட்சைன்றது. இதை யார் செய்ய முடியும்? இது பேரு பிரம்ம வித்தை. ஒரு பிரம்மம் தான் இந்த வித்தையை செய்ய முடியும். இப்ப இதுக்கு அந்த போர்க்களத்துல அர்ஜுனர் தியானமோ தவமோ எதுவுமே செய்யல. ஆனா அந்த நொடி பொழுதுல அவங்களுக்கு அந்த காட்சியை காமிக்கிறாங்க, விஸ்வரூப காட்சியை. இது எங்க நடக்குன்னா அந்த அர்ஜுனுடைய உள்ளத்தில் நடக்கிறது, வெளியில நடக்கு. இது வெளியில நடந்தா எல்லாரும் பார்த்திருப்பாங்க, அதான் நாங்க மெயின்டைன் பண்றோம்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனா அது உள்ளே நடக்கின்றது. அகமயத்துக்குள்ள இறைவன் கூட்டிட்டு போய் அங்க ஒரு சொல் கீதை. நாம் கற்ப கோடி காலம் படிக்க வேண்டிய படிப்பை ஒரு குருவினா நினைத்தால் நொடி பொழுதுல உள்ள செலுத்திடுவார்கள். ஆனா உள்ள போனது நமக்கு நம்பிக்கை இல்லாதனால திரும்ப திரும்ப படிக்கிறோம். இந்த விஸ்வரூப காட்சி யார் இன்றைக்கு எந்த சந்நிதியில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அவர்கள்தான் பரம ஆத்மா. அவர்கள் கையில் தான் இன்றைக்கு அந்த முக்தி என்ற சொல் செயல் இருக்கிறது. இப்ப நான் தேட வேண்டியது இன்னைக்கு இந்த விஸ்வரூப காட்சியை யார் கொடுத்துருக்கான்னு, அந்த மெய்யான குரு எங்கேன்றதான். ஏன்னா இதை செய்யற வல்லபம் வேற யாருக்கும் கிடையாது. வரக்கூடிய ஒரு பரமாத்மா நினைச்சா மட்டும்தான் இது நடக்கும். இத வந்து விநாயகர் அகவல்ல அழகா சொல்றாங்க. இப்ப இறுதி தருவாயில ஒரு மனிதன் யமன் கைவசம் மாட்டினா பெரிய அவஸ்தையில போய் மாட்டுறான். அப்படி மாட்டாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? துன்பம், அதாவது இன்பம் அப்படின்னாலே துன்ப சங்காரமே இன்பம். ஒரு பிரச்சனை வந்து அதுல இருந்து வெளியே வர்றது போய் தான் இன்பம்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா என்ன, இப்ப நாம அனுபவிக்கிற எல்லா இன்பமும் டெம்பரரி தான், தற்காலிகம். நிரந்தர இன்பம் எங்கே எதுலன்னு சொல்லி அதை இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர்கள் திருவாக்கியம் ஜாதிகளின் கர்த்தாவே. மனிதன் இப்ப எப்படி இந்த உடம்புல உயிர் வந்து கட்டப்படுது, திருப்பி அடக்கமாகும் போது எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாக்கியம் படிக்கும். ஒரு ஜீவன் எப்படி இந்த உடம்புல வந்து சேருது, மனு கர்ப்பத்தில் ஜனிக்கிறானே, அதிலிருந்து 3 மாதம் 6 நாளையில் இருந்து அந்த ஜீவ ஆவி ஊற ஆரம்பித்து எல்லா பூதியங்களிலும் ஊறி கலக்கிறது. மாமிசம், ரத்தம், நரம்பு, ஜவ்வு எல்லாவற்றிலும் ஊறி கலக்கிறது. அப்ப எல்லாத்துலயும் அந்த ஜீவ ஆவி கலக்குது. கலக்குது அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொரு செல்லுக்கு இடையிலையும் அது உள்ள ஊடுருவி போய் ஒவ்வொரு செல்லுக்குள்ளயுமே அது நின்று இருக்கு, அந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஆவி. அப்ப இவ்வளவு ஒட்டுதல்ல இருந்து கடைசியில் அதை பிரிக்கணும்னா எத்தனை கோடிக்கணக்கான ஒட்டுகளை பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப நரம்பு, ஜவ்வு எல்லாவற்றிலும் ஊறி கலக்கிறது. ஜீவ ஆவியானது ஜவ்வில் கலந்தது போல் அல்லாமல் ஜவ்விற்கு அடியில் உள்ள மாமிசத்தில் வேறே மாதிரியாக கலந்திருக்கும். அதிலே 2 விதம் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஜீவன் வேற வேற விதமாக கலந்திருப்பதனாலதான் வெவ்வேறு இடத்துல வேற வேற மாதிரி வலிக்கிறது. வலி ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அங்க மாறுபடும். அப்ப அந்த மாமிசத்தில் வேற மாதிரியாக கலந்திருக்கும். அதிலேயே 2 விதம் இருக்கிறது. அப்படி இருக்க கொழுப்பு இருக்குது பார். அதாவது இந்த எலும்புகளில் உள்ள சன்னமான துவாரங்களில் உள்ள சிறு சிறு தமர்களில் உள்ள கொழுப்பு இருக்குது பார். அவைகளில் ஜீவன் அதிக அழுத்தமாக பற்றி இருக்கும். இப்ப கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உடல் மேல் உள்ள பற்றுதல் அதிகமா இருக்கும். அது சரி. அதை விட்டு இந்த நரம்புகளில் எப்படி பற்றி இருக்கும்? இது அல்லாதபடிக்கு தலைபாகத்தில் ஆயிரக்கணக்கான விதம் இருக்கிறது. இப்படி எங்க போனாலும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு அந்த உயிர் வந்து உள்ளே வந்து ஊடுருவி எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு. அப்ப அதை வந்து யமன் பிரிக்கிறதா இருந்தா கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் ஆக்கிடுவார். ஆனா சிவன் ஒரு மெய் குரு அதுக்கு வாய்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே அதை அதை அடைந்து விடலாம்ன்றது. அப்ப இந்த நரம்புகளில் எப்படி பற்றி இருக்கும்? இதல்லாதபடிக்கு தலைபாகத்தில் ஆயிரக்கணக்கான விதம் இருக்கிறது. இத்தனையும் தாண்டி ஜீவன் பிரிபடுறதுன்னா அது என்ன சாமானியமா? அதுக்கு தகுந்த ஆயுதம் போட்டல்லவா யமன் பிடுங்குகிறான்.
அதனால்தான் சாகிறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் என்று வியாதியில் கஷ்டப்படுகிறார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவனை சாகடித்து வந்தும் சாகர தருவாயில் வேறு எழுப்பும் பறிப்புமாய் இருக்கிறது. என்ன? எதனால்? இப்படி இவ்வளவு அகரகமாக ஜீவன் நம் தேகத்தில் கலந்திருப்பதால் தான் அந்த பாடு பட வேண்டி இருக்கிறது. அப்ப இப்படிதான் ஜீவன் உள்ள கலந்திருக்கு. இது இறுதி தருவாயில இந்த ஜீவனை யார் கட்டுப்படுத்த முடியுமோ அவங்க சொன்னா மட்டும்தான் இது உள்ள போகும். உள்ள அதே மாதிரி எங்க போகணும், எந்த நாடியை பிடிச்சு உள்ள போகணுன்ற ரூட்டு அந்த மெய்யான குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி அறிந்து அவர்கள் பின்னே செல்ல செல்ல மேலே நாம் ஏற்றத்தை நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதான். இப்படி உள்ள அந்த எப்படி ஒரு புள்ளியில இருந்து தான் இந்த தேகம் விரிஞ்சிச்சு, மீண்டும் அந்த புள்ளியில போய் அடங்குறதுக்கு பேர் தான் அடக்கம். அப்படி அடங்காம அந்த புள்ளியிலிருந்து விரிஞ்ச அந்த ஜீவன் சிதறி போயிடுச்சுன்னா அது பேர் அடங்காமை. இப்போ அடக்கம் அமரல் வைக்கும், அடங்காமை ஆறில் ஒத்தரும் சொன்னாங்க. ஒரு புள்ளியிலிருந்தே தேகம் விரிந்தது. தந்தைட்டு இருந்து வரும்போது ஒரு டாட் தான் இருந்துச்சு. இப்போ நீங்க உலகத்துல ஒரு லைனா இருக்கட்டும், ஒரு சர்க்கிளா இருக்கட்டும், எல்லாமே டாட் தான். ஒரு டாட் மூவ் பண்ண அது பேர் லைனு. அது ரவுண்டா மூவ் பண்ணா அது பேர் சர்க்கிள். ஸோ டாட் இல்லாத இடமே இல்லை. அதுமாதிரி இந்த தேகம் அந்த ஜீவன் அப்படிங்கிற ஒரு டாட் முதல்ல ஆரம்பிச்சது. ஒரு புள்ளியிலிருந்தே தேகம் விரிந்தது. ஆதி புள்ளியில் நின்று ஆடத் துவங்கிய ஜீவன் தேகாதி அந்தமும் பரவி உடம்பு முழுக்க பரவி இத்தேகமன் நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்தது. அப்ப இந்த உடம்ப நடமாடும் தேவாலயம், அதுபோது உனக்கு எந்தவித வழியும் தெரியவில்லை. அதுபோலவே தேகம் எங்கும் வியாபித்து நின்றாலும் ஜீவனை வழி இல்லாமல் திரும்ப இழுத்து உனது சொந்த மாளிகையான அந்த ஆதிப்புள்ளியில் அடங்க வைப்பது அடக்கம். அப்ப அந்த உயிர் உள்ளே சென்று அடங்குவதுதான் அடக்கம். மற்றபடி மண்ணில் போறதுக்கு பேர் அடக்கம் கிடையாது அப்படிங்கிறது. இப்ப இந்த செயலை யார் செய்ய முடியும்? ஏன்னா அந்த விநாயகர் அவர்களை இதை தெளிவா சொல்றாங்க. நமக்கு இப்படி ஜீவன் கலந்திருக்கிறத கடைசியில பிடிக்கிறதுக்கு யார் வரா? யமன் வரார். அந்த கலந்திருக்கிற அந்த அந்த இதை நாம எப்படி அந்த கடைசி தருவாயில ஒரு மெய் குருபிரான் துணைக்கு நிற்கிறாங்கன்றத வாக்கியங்களாக பார்க்க போறோம். விநாயகர் அகவல்ல பாடல்களாக வந்திருக்கு. 9 வாசல் உத்தாலிட்டு ஐம்பலக்கதவை அடைப்பதும் காட்டி அப்படிங்கிற மாதிரி. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 9 வாசல்கள் இருக்கின்றன. உனக்கு உள்ள 9 வாசல்களையும் 4 விதமாக பிரிக்கலாம். ஒரு வாசல் எதையும் உள்ளே வாங்குமே தவிர வெளியே விடாது. அது சரி, காது வழியே உள்ள மட்டும்தான் போகும், வேற இதுக்கும் அது பயன்படாது. இரண்டாவது வாசல் உள்ளே வாங்கி வெளியும் விடும், அது நாசி. நாசி மூக்கு 2 துவாரமும் உள்ளேயும் போது வெளியும் போது. மூன்றாவது உள்ளே வாங்கி ஜீவனிடத்திற்கு அனுப்பிவிடும், அது கற்புலன். நம்ம கண்கள் திறந்தா டைரக்டா அதில் வாங்கக்கூடிய காட்சி எல்லாமே ஜீவன்ல போய் பதிவாகுதான். மிச்சம் எல்லாமே உடம்போட கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் போகும் ஜீவனுக்கு. இது நேரடியா நம்ம ஜீவனுக்கு கண்கள் கொடுத்தது. அப்ப அது 4வது இந்த காது உள்ள வாங்கும், மூக்கு உள்ளேயும் வாங்கும் வெளியே விடும், வாய் உள்ள தள்ளும், என்னைக்காவது ஒரு நாள் வெளியே தள்ளும். கீழே உள்ள 2 துவாரங்கள் கழிவை மட்டுமே எப்பவுமே தள்ளிக்கிட்டு இருக்கும், மலவாயல் ஜலவாயல். இப்படி ஆக 9 வாசல். இப்ப விநாயகரகுல 9 வாசல் உத்தாலிடவும் அப்படின்னு சொல்லும் போதே உள் தாழ்பால் அப்படின்னா வெளி தாழ்பால்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு வீட்டுக்கு எப்படி உள் தாழ்பால் வெளி தாழ்பால் இருக்கோ அதே மாதிரி நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய நவத்வாரங்களுக்கும் உள்ளே செல்வதற்கு உள் தாழ்பால் வெளித்தாழ்பால் வைத்திருந்தாலும் அப்ப 9 வாசல் உத்தாலிடவும் என்று கூறியிருப்பதை பார்த்தால் வெளித்தால் ஒன்று இருக்க வேண்டும் என்று தெரிகிறதல்லவா? நம் வீடுகளுக்கு கதவுகளின் வெளியில் ஒரு தாழ்பாலும் உள்புறம் ஒரு தாழ்பாலும் போட்டிருப்போம். அதுபோல நாம் சில சமயம் சிறுநீர் கழிக்க வேண்டுமானாலும் கூட அதை அடக்கிக் கொள்கிறோம். மனம் கழிக்க போக வேண்டுமானாலும் அதை அடக்கி, இதெல்லாம் வெளித்தாழ்பால் போடுற மாதிரி. வெளித்தாள் போடுவது போலத்தான் மேற்சொன்ன வெளித்தாள்கள் நம் சொற்படி கேட்கின்றன. ஆனால் உள்தாள் இடக்கூடிய சாவி ஒரு தெய்வ ரூபகரின் கையத்தில் தான் இருக்கிறது. அப்ப நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த 9 வாசலை முதல்ல யார் திறந்து விட்டா?
அந்த பிரசவமாயி வெளியே வரும்போது அந்த செயல்கள் நடந்தது. அப்ப யாரோ ஒருத்தங்க ஒரு சாவி போட்டு 9 வாசலை அடைச்சி திறந்து விட்டு ஒரு வாசலை அடைக்கிறாங்க. இப்ப திருப்பி அதே மாதிரி உள்ள இழுக்கும்போது ஆப்போசிட்டா புத்தாளின் சாவியை நாம் அப்ப அந்த சாவி யார் கையில இருக்கு? யமன் கைவசம் இருக்கு. ஒரு மெய்யான குருபரன் கிடைக்கலாம். இல்ல திருப்பி கேட்டு அது வாங்கும். இப்போ தேவபிரானின் கையகத்தாகி உள்ளவர்களின் உத்தால் இன் சாவியானது அந்த தெய்வத்தின் வசம் இருப்பதால் யமன் வந்து சந்திக்கும் தருவாயில் சட்டென்று உத்தால் இட்டு விடுகிறார்கள். அதனால்தான் ஜீவன் உள்ளே அடங்கி விடுகிறது. யமன் நம்மீது கை வைக்க முடிவதில்லை. அந்த உள்தால் இப்ப எப்படி வந்து ஒரு ஆபத்து வரும்போது ஆமை என்ன பண்ணும்? ஒளிஞ்சிக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு ஓடு இருக்கு, உள்ள போய் ஒளிஞ்சிக்குது. அது செய்ய வேண்டிய என்ன? எல்லாம் நீட்டிட்டு இருக்கிறத உள்ள இழுக்கணும். அதே போலதான் அதுக்கு 5 நீட்டிட்டு நிற்கும். ஒரு தலை, 2 கால், 2 கை. நமக்கும் 5 வெளியே நீட்டிட்டு நிற்குது. நம்முடைய 5 புலன்கள் தான். அது எப்போ உள்நோக்கி கட்டுப்படுதோ அப்ப யமன் நம்மை பார்த்து அவர் பயப்படுவார். இப்ப திருநாட்டில் குடியேறி அங்கு சாகா கலையின் பரிசுத்த அடையாளங்களுடன் அடக்கமாகி விடுகிறோம். ஆனால் தெய்வத்தின் கைவசம் ஆகாதவர்களின் உத்தாலின் சாவியை யமன் வெகு எளிதில் கைப்பற்றி உத்தாலை நீக்கி விடுகிறான். அப்ப அந்த சிவன் கைவசம் இல்லாதவங்களோட சாவி யமன் கைவசம் ஒப்படைச்சிருவாங்க. அது எப்பன்னு பார்த்தா அவங்க பிடிச்சுப்பாங்க. அதனால் இத்தனை நாள் உள்ளே இருந்து கோழை கசப்பு எல்லாம் வெளியே கக்கி உடலை நாரெடுத்து விடுகிறது. இந்த அரும் செயலியை 9 வாசல் உத்தாரிடம் 50 கதவை அடைப்பதும் காட்டி என்று ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் பாடி வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த 9 வாசலை யார் அடைக்க முடியும்? யார் சொன்னா கேட்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பிறக்கும் தருவாயில இறைவன் கட்டளையிட்டனால திறந்துச்சு. திருப்பி யமன் கைவசம் ஆகாம தடுக்கிறதுக்கு அவங்க இந்த வாசல் அடைச்சிட்டாங்கன்னா அந்த உள்ள வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான். இதை யார் செய்ய முடியும்? உயிர் யார் சொன்னா கேட்கும்? இந்த உடல் நம்மளதுன்னு சொல்றோம். ஆகாரம் அள்ளி உள்ள போடுறோம். செரிமானம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. உள்ள யாரோ ஒருத்தவங்க அன்னைக்கு பண்ணா உண்டு. அப்ப இந்த உடல் யார் பேச்சை கேட்குது அப்படின்னு பார்த்தா ஒரு இறைவனுடைய பேச்சைத்தான் கேட்கும். அப்ப இது நம்முடையதா அப்படின்னு பார்த்தா நம்முடையது அல்ல, இறைவனுடையது. சரி, உயிர் நம்முடையதுன்னு சொல்லுவோம். அப்பவும் பார்த்தா உயிர் வந்து சொல்லுது மரண தருவாயில வந்து இன்னும் கொஞ்ச நாள் இரேன் அப்படின்னு சொல்லி அந்த உயிர்கிட்ட கேட்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. உயிரும் நம்ம பேச்சை கேட்காது, உடலும் நம்ம பேச்சை கேட்காது. அப்ப எதுதான் நம்ம இது அப்படின்னு பார்த்தா நம்ம இதுன்னு ஒண்ணுமே சொல்லிக்கிறதுக்கு நீ உலகத்துல இல்லை. ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் அந்த பரம ஆத்மா ஆகிய மெய்க்குரு பிரான். அந்த ஒன்றை பற்றினா மிச்சம் எல்லாத்துக்குமே நமக்கு மதிப்பு உண்டு. அந்த ஒண்ணு பேசினா மதிப்பே அற்று போயிடும். அப்ப இந்த மெய்குரு பிரானுக்கான அந்த அடையாளம் இது ரொம்ப முக்கியமான அடையாளம். அந்த இறுதித்தருவால யமன் வந்து நம்மளை அந்த தேகத்துல இருந்து கலட்டி எடுத்து போறக்கூடிய தருவாயில ஒருவர் வந்து நம்மை காப்பாற்றி அந்த வாசல் 9 வாசலை உத்தாலிட்டு அப்புறம் உடம்புக்கு கட்டளை உயிரே உள்ள அடங்கு அப்படின்னா கட்டை விரலிலிருந்து அந்த உயிர் அடங்கி உள்ள போயிட்டே இருக்கும். இறப்பவர்களுக்கு மேல இருந்து கட்டாயி கீழே போகும். ஆனா அடக்கம் ஆகக்கூடியவர்களுக்கு கீழே கட்டாயி மேல போகும். இப்போ இறக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தா வெளி வாசகம் வந்து இறங்கி அந்த 9 வாசலை திறந்து விட்டுறாங்க. அதனால உள்ள இருக்கிறது எல்லாமே பீறிட்டு வெளியே வந்துடுது. கசப்பு, தீட்டு, மலம், ஜலம் எல்லாமே கக்கிடுது. ஆனா ஒரு மெய்யான குருபிரான் கைவசம் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தேகத்தை அவர்களே தங்களுடைய தவோபலத்தால் அடக்கி ஆண்டு அவர்களை யமனிடம் சிக்க விடாமல் காப்பாற்றக்கூடிய வல்லபம் படைத்த அந்த மெய்குருபிரான். இப்போ இந்த 10 அடையாளங்கள் இது வந்து உடம்புக்கு கட்டளையிடுறாங்க, உயிருக்கு கட்டளையிடுறாங்க. உயிரே உள்ள போனா அந்த உயிர் என்ன பண்ணுது? மெதுவா உள்ள இருந்து அடங்க 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 தொப்புள் கொடி வழியாக வந்து அப்புறம் தொண்டை குழி வழியாக வந்து கடைசியில சிரசுக்குள்ள போய் குடியேறியது. அப்ப சிரசுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கதவு. 5 ஒரு கதவு இருக்கு. அதான் 5 கதவை அடைப்பதும் காட்டி. அது எப்ப அடைப்பாங்க? இந்த ஜீவன் உள்ளே போய் அடங்கின உடனே.
நான் அதை கடத்துவதற்கு யமன் வெளியே வந்திருக்காரு. அப்ப அதை காப்பாத்துனா உள்ள போய் ஒளியணும். அந்த ஐம்புல கதவுக்கு உள்ள போய் அடங்கின உடனே அதையும் அடைச்சிடுறாரு. நம்மளை யாரும் பிடிக்க வேணாமை. அந்த ஐம்புல கதவு தான் சிரஞ்சீவி வாழ்க்கை. சிரசுக்குள்ள போய் ஜீவிக்கிறது. இல்லாட்டியும் மண்டையை போட்டான்றாங்க. யமன் கைவசம் மாடிட்டா அது பேர் மண்டையை போட்டான். இந்த சிரஞ்சீவி வாழ்க்கைக்கு இன்றைக்கு யாரால் ஏத்த முடியுமோ அந்த மெய்யான குருபிரானுக்கு இந்த அடையாளங்கள் எல்லாமே இருக்கும். முதல்ல இருந்து என்னென்ன அடையாளங்கள் மேலோட்டமா நம்ம பார்த்தா நமக்கு ஒரு தெரியும். நாசிக்கு வெளியிலே அவர்களுக்கு மூச்சு ஓடாது. இரண்டாவது, அவங்களுக்கு விதி ரேகை இருக்காது. மதி ரேகை என்று சொல்லக்கூடிய சங்கு சக்கரம் வேல் உடுக்க இதுதான் கையில இருக்கும். மூன்றாவது, அந்த தேவ சன்னதங்கள், அந்த அந்த கைரேகைகள் அந்த தேவ சன்னதங்களுக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண் இமைக்காது. ஏன்னா கண்ணு உலகக்கூடிய அந்த கோடீஸ்வர பிரகாசத்தை பார்க்கக்கூடிய அந்த பிரபையில போய் மாட்டினோடனே கண் இமைக்காது. அப்போ தூக்கமும் அவர்களுக்கு வராது. அடுத்து அவர்கள் ஊனை வென்றவர்கள். ஆகாரத்துல முதல்ல ஆளு கம்மியா இருந்தோம், அதுக்கப்புறம் ஆகாரமே இல்லாத நிலைக்கு அந்த தேகம் போயிருது. அப்புறம் விஸ்வரூப காட்சி. உணவையும் வென்றவர்கள் விஸ்வரூப காட்சி. இந்த விஸ்வரூப காட்சியை யார் காமிக்க முடியும்? உயிரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருத்தவங்க தான் காமிக்க முடியும். அதுவும் நொடிப்பொழுதுல இதை காண்பிக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் தவம் இருக்கணும். தவம்னா ஒரு கோடீஸ்வரர் இன்றைக்கும் வேலைக்கு போற மாதிரி ஒரு விஷயம். அவங்களுக்கு இந்த தவம் தேவையில்லை. ஆனா நமக்கு தேவைன்றக்காக மெய் குருபிரான் நமக்காக சேர்ந்து தவம் இருக்கிறாங்க. அப்ப அந்த விஸ்வரூப காட்சியை யார் காண்பிக்க முடியுமோ அவங்க அந்த உயிரை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லபத்துல இருக்கும். அப்புறம் விநாயகர்கள் சொன்ன மாதிரி அந்த 9 வாசல் உத்தாலிட்டு ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி, இந்த செயலை எந்த சந்நிதியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கு வந்திருப்பவர் அவங்க. இந்த விநாயகர் கோவிலோட பாடல் நம்ம பார்த்தா இந்த செயல் அங்க இருக்கிறது தெரியும். இப்படி வெவ்வேறு மார்க்கங்களில் ஒரு மெய்யான குருபரானுக்குரிய அடையாளங்களை அங்கே போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதையும் நமக்கு இந்த குருவே விளக்குனாதான் தெரியும். நாமளா படிச்சா கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. குருவடிவாகி குவலயந்தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே. கொடுவினை என்பது மரணம். உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையுங்காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையின் இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து திருவினை என்னை அறுத்திரல் கடிந்து தலமொரு 4 தந்தென கருளி மலமொரு 3 மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதுங்காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. இப்ப இங்க அந்த 9 வாசல் ஒரு மந்திரத்தால் அப்புறம் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி இந்த உயிரை உள்ள அடக்கிற செயல்பு தான் அடக்கம். இந்த அடக்கம் அமரருள் வைக்கும். ஆனா உயிர் உள்ளே அடங்காம பிச்சிட்டு பிடரிட்டு வெளியே வந்துருச்சுன்னா அடங்காமை ஆறில் வைக்கணும். அப்ப இந்த அடக்கத்தை யார் கொடுக்க முடியும்? அவங்க யாரா இருக்கணும்? ஒரு மெய்யான குருவாகத்தான் இருக்க வேண்டும். மேலும் அந்த குரு யமனுக்கு ஆர்டர் போட முடியும். உலகத்துல யார் சொன்னாலும் யமன் கேட்க மாட்டாரு. ஆனா மெய்யான குரு சொன்னா கேட்பாரு. சரி, யமன் வாராரா வரலையா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கான ஒரே ஒரு அடையாளம் பார்த்தா போதும். ஒருத்தர் இறக்கும் போது யமன் வந்துட்டார்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் இந்த தொண்டைக்குழி அடப்பட்டுரும். இறக்குறதுக்கு முன்னாடி அதுதான் பால் தீர்த்தம் கொடுக்கறது. அப்ப யமன் வந்துட்டாருக்கு அடையாளம் இந்த தொண்டைக்குழி அடப்பட்டுரும். ஆனா சிவன் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள அடக்கமா ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணலாம். அவங்களுக்கு தொண்டைக்குழி திறந்தா இருக்கும்.
அடக்கம் ஆனக்கு அப்புறமும் தீர்த்தம் கொடுத்தா உள்ளே இறங்கும் மடக் மடக்குன்னு. அப்ப இந்த கூட்டம் எந்த கூட்டத்துக்கு அடக்கமான பிறகும் தீர்த்தம் உள்ளே இறங்குகிறதோ அந்த எல்லைக்கு யமனே வரவில்லை. ஏன்னா யமனும் அந்த மெய்குருபிரானுடைய கட்டளைக்கு இணங்கி நடக்கின்றார் என்பதுதான். கடைசியில மண்ணு இயற்கை மண்ணுக்கு கட்டளையிடுவார்கள், என் பிள்ளையாக்கும் இவனை தொடாத. அப்படின்னா அந்த மண் விலகி நிற்கும். புழு பூச்சி எதுவும் அந்த தேகத்தை தீண்டாது. அந்த மண் அதை ஒரு ஆஸ்தி போல வைத்து பாதுகாப்பதால் அவன் ஆஸ்திகன் ஆகின்றான். அப்ப இந்த செயலெல்லாம் எந்த குருவால் செய்ய முடியுமோ, எந்த குரு இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்களோ, எந்த எல்லையில் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கே வந்திருப்பவர் தான் ஒரு மெய்யான குரு என்பதை இந்த அடையாளங்கள் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான். ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு குருவின் அடையாளம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வர வகுப்புல இப்படி ஒரு குரு இன்னைக்கு வந்திருப்பாங்களா, அதுக்கான சாட்சி தீர்க்க தரிசனங்களா முன்கூட்டியே என்ன சொல்லி வச்சிருக்காங்க, இப்படிலாம் வருவாங்களா தமிழ்நாட்டுக்கு, எங்க வந்திருப்பாங்க, அவங்களோட தோற்றம் என்ன, அடையாளம் என்ன, வெவ்வேறு மார்க்கங்களை அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இப்ப குருவின் அவசியம் பார்த்தோம், உள்ளக்கூடிய ஜீவதேகத்துடைய வல்லமை பார்த்தோம், அடுத்து குருவினுடைய அடையாளம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்தாச்சு. இதுல உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதனாலும் கேட்டு தெளிவெடுக்கலாம். நன்றி, நமஸ்காரம். இது கேள்விகளுக்கான நேரம். சந்தேகங்களை அன்மியூட் செய்து கேட்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்பாக வகுப்பு அனைத்தும் புரிந்தது உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் லைக் பட்டனை பிரஸ் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி. ஓகே, உலகத்தாருக்கு கர்மா எப்படி செயல்படுகிறது? இந்த 3 வகுப்பு முழுக்க முழுக்க குரு பத்தி இதுல இருந்தே இப்போதைக்கு உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மிச்சம் எல்லாமே அடுத்தடுத்த வகுப்புகள்ல வர மாதிரி இருக்கும். கர்மா அது இதெல்லாம் பத்தி. ஏன்னா இது புரியலன்னா அடுத்து வர நீங்க கர்மா பத்தி கேட்டாலும் எது கேட்டாலும் ஒன்றும் புரியாது. அது இந்த ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா கர்மாவை ஒழிக்கிறது ரொம்ப ஈஸி. அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா நாம அதை தீர்க்க போறதில்ல. அந்த ஒரு மெய்யான குருவினான் உதவி கொண்டு எதை வேணாலும் சாதிக்கலாம். மதியை சார்ந்து நின்றால் மனிதனால் முடியாத காரியமே இல்லை. அந்த காண்டீபத்தை அர்ஜுனன் உடனே கையில ஏன் தூக்குனான்? பக்கத்துல குருவே இருக்காரு. ஏத்து எவ்வளவு பாரிய படம்னா என்ன, ஈஸியா வீழ்த்திடலான்ற அந்த தைரியம் எங்கன்னு வந்து குரு இருக்கும்போது எதுவும் நமக்கு எளிது, அரிது, எளிதாக மாறிடும். அதனால முதல்ல அந்த மெய்யான குருவை கண்டுபிடிக்கிறது தான் முதல்ல பார்க்கணும். ஐயா நமஸ்காரம் ஐயா, நான் பாலமுருகன் பேசுறேன். நான் சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? சிறப்புண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். இப்போ குரு தான் நமக்கு எல்லாமே வழிகாட்டணும், கரெக்டுங்களா? ஆமாங்கண்ணா. இப்போ குருவை நம்ம குருவா ஏத்துக்கிட்டு அவங்க சொல்றபடி நம்ம கரெக்டா கொண்டு போய்கிட்டு இருந்தா நமக்கு அவங்க எப்ப பிளஸ் பண்ணுவான்னு நமக்கே தெரியாது, அது கரெக்டுங்களா? பிளெஸிங் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுதான் சொல்றேன், அந்த அடையாளங்கள் எல்லாமே குருவை அடையும் போது இப்ப கிடைச்சிட்டு இருக்குன்னு வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. தெரியாம போறது பேர் ஞானம் இல்லை. அறிஞ்சு போகணும், புரிஞ்சு போகணும். சும்மா ஒரு நம்பிக்கையின் பேர்ல போகக்கூடாது. ஓகே. இப்போ கூட உங்களுடைய சுவாசம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இடது பக்கமோ வலது பக்கமோ இல்லாம நடுப்பகுதியில ஓடிட்டு இருக்கணும். நீங்க கரெக்டா இதை கேட்டுட்டு இருந்தா அப்பனா இப்பவே நீங்க பலனை பெற்றுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, நன்றிண்ணா. ஆமாங்க. அடுத்த கேள்வி. குழந்தைகளை எண்ணிக்கை கூடுமோ? சேட்ல கேள்வி கேட்டுருக்காங்க.
என்ன பிறந்த குழந்தையின் கைகளில் வளர வளர கைரேகை எண்ணிக்கை கூடுமோ? கைரேகை வந்து அவங்கவுங்க செயல்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுன்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களோட அறிவு கூர்மைக்கு ஏற்ற மாதிரி, இதுக்கு ஏற்ற மாதிரி. அதை பார்த்து தான் அந்த ஜோசியம் பார்க்கறது எல்லாமே செய்யறாங்க. ஒரு சைடுல முந்தின உள்ளது இருக்குன்னுவாங்க, இன்னொரு சைடுல இந்த பிறவில உள்ளது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது அந்த இது பண்ணவங்களுக்கு, ஆனா நமக்கு வந்து மதிரேகை, விதி ரேகை மாறி மதிரேகையாக மாறணும். அப்படின்னா என்னன்னா, வினைகள் மாறும்போது இதுல உள்ள ரேகைகள் எல்லாமே அழிஞ்சி மாறுன்றதுதான். சிரஞ்சீவி ஏற்கனவே முதல் வகுப்புல இருந்து அதை பார்த்திருக்கோம். நம்ம அந்த அடக்கம் அப்படிங்கிற அந்த வகுப்புலையும் அந்த சிரஞ்சீவினா என்னன்றதை நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஈசன் குடிகொண்டிருப்பது சிரசுக்குள்ள, கபால ஈஸ்வரர். இப்ப ஈசனே சிரசுக்குள்ளதான் இருக்காங்கன்னா, கைலாயம் வைகுண்டம் என்பதும் நம்ம சிரசுக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த சிரசுக்கு உள்ள போறதுக்கான ஒரு வாசல் இருக்கு, வடக்கு வாசல். அப்ப அந்த இறுதி தருவாயில ஒரு மெய்குருபிரானோட துணை கொண்டு அவங்க அந்த வாசலை கடத்தி நம்மளை உள்ள கூட்டிட்டு போய் உள்ளே சென்று குடியேற்றி வைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பேர் சிரஞ்சீவி வாழ்க்கை. அந்த சிரசுக்குள்ள ஜீவிக்கல, நம்ம வெளியே போயிட்டோம்னா மண்டைய போட்டான். இந்த சிரஞ்சீவி ஆவதுதான் தர்மம். இதைத்தான் தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்க. தர்மம் யார் கொடுக்க முடியும்னா பகவான் தான் வந்து கொடுக்க முடியும். அதான் எப்பப்ப அதர்மம் தலை தூக்குமோ அப்பப்ப தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன் யுகந்தோறும். அப்ப எது தர்மம்? அவங்கள யமன்ட்டு இருந்து காப்பாத்துறதுக்கு தான் வரார் தர்மம். சிரஞ்சீவி வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு வராரு பகவான். அப்ப அந்த தலை காக்கும்னா மண்ணுக்குள்ள போட்டாலும் புழு பூச்சி இந்த தலையை போய் அரிக்காது. அதுதான் தர்மம் தலை காக்கும், தலை காக்கக்கூடிய செயல். இல்லாட்டி புழுத்தலை புலையனாக போய்விடுகிறார்கள். புழு அரிக்கக்கூடிய ஒரு தலையாக. புலையன் என்றால் மாமிசத்தையே வாழ்நாள் முழுக்க விரும்பினார். அந்த மாமிசம் என்பது இவனுடைய தேகத்தை குறிக்கிறது, வெளியில உள்ளதை சொல்லல. உள்ளக்கூடிய உயிரை இவன் விரும்பல, இந்த மாமிசத்தை போய் விரும்பிட்டான். அதனால கடைசியில புலையனாக போயிடும். அதான் மெய்குருபரனுடைய அந்த செயல் தான் வாசல்ல அடைக்கக்கூடிய அந்த உள்தாழ்பால் வெளித்தாழ்பால் ரெண்டு இருக்கு. வெளித்தாழ்பால் பூரா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா உள்தாழ்பால் ஒரு மெய்யான குருபரான் நினைத்தால் அவங்க தான் கட்டுப்படுத்த முடியும். அவங்க அந்த நேரத்துல அதை அடைத்து உயிர் வெளியே போக விடாதவாறு, யமன் உள்ளே வர விடாதவாறு தடுத்து, அதுக்கப்புறம் அந்த உயிரை இன்னும் மேலும் பாதுகாக்க உடம்பில் இருந்து அந்த ஐம்புல கதவுக்குள்ள கொண்டு போய் அடைச்சி அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இதோட செயல்பாடு இன்னும் விரிவாக இருக்கு. ஆனா இப்ப இங்க மேலோட்டமா நம்ம சொல்ல முடியும் இதுதான்ன்றது. வேறு கேள்விகள்? அண்ணா நமஸ்காரம் அண்ணா. ஆமா. அண்ணா இப்போ இப்போ நீங்க இந்த கிளாஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு சரிங்களா? ஆ. ஆஹ் இந்த கிளாஸ் போய்கிட்டு இருக்கும்போது இப்போ நாங்கெல்லாம் புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ம், 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 ம். அது எப்படின்னா, இது ஒரு வெளிச்சமான உலகமா இல்ல ஒரு தாயின் கருவுக்குள்ள இருக்கிற இருட்டான உலகமான்றது வந்து எப்படி நிர்ணயிக்கிறது? ஒரு என்ன உலகம்னா? இல்ல இப்போ இது வந்து ஒரு வெளிச்சமான உலகமா அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தை ஒரு தாய்க்குள்ள கண்ணை மூடிக்கிட்டு சுவாசத்தை வந்து ஆஃப் பாதி சுவாசத்தை வந்து ஆஹ், வாங்குற மாதிரி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது வச்சுக்கலாம்? இப்ப நம்ம இருக்கிற உலகமா? ஆமா. இல்ல இப்ப நானே வச்சுக்கோங்க. இப்ப நான் இருக்கேன். இப்போ நான் உங்க மெய்விலை சாலைக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ம், என் சிற்றறிவுக்கு எட்டுறபடி நான் உங்களை வந்து
ஒரு கேள்வியும் கேட்கிறேன் ஆக்சுவலா. அது ஓகே. தப்பா கூட இருக்கலாம். மீனிங்ஸ் ஐ அம் நாட் டு சேயிங் ரைட். இல்ல இல்ல பட் நீங்க கேட்கலாம், கட்டாயம் கேட்கலாம். இல்ல என்னன்னா, இப்ப திடீர்னு வந்து ஆம், நம்ம வந்து ஆத்மாவை வந்து இறைவன்ட்ட கொண்டு போகணும் அப்படின்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனையோ பரமாத்மா, ஜீவாத்மா இந்த மண்ணுல வந்துட்டு வந்துட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி என்னது ஆக்சுவலா? என்ன ஒரு புரோட்டோகால் ஆக்சுவலா? என்ன ஒரு எல்லாருக்கும் காலகாலமா ஒரே சட்டம் தான். சட்டம் ஒண்ணுதான்? ஒண்ணுதான். அப்ப சட்டம் வேற வேறவா இருக்கும். ஓகே. அதான் ஔவையார் சொன்னாங்க, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினிலிட்டார் பெரியோர் இடாதார் இலைகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இந்த உலகத்துக்கு வரும்போது ஒன்றே குலம்னு வரோம். ஆனா இந்த உலகத்துட்டு போகும்போது ரெண்டு சாதியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு யமன் ஜாதி, இல்ல சிவன் ஜாதி. அதான் சாதி இரண்டு. ஓகே. இப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நீங்க இங்க முடிவு பண்ணியே ஆகணும். இது ஒரு பிரிட்ஜ் தான். இங்க யாரும் தங்க முடியாது. ஆமா, அது கரெக்ட். 100% ட்ரூ. அப்ப இப்போ முடிவு பண்ணலன்னா கடைசி தருவாயில இதை வந்து அந்த அந்த இடத்துல சாகும்போதுல போய் சங்கரா சங்கரான்னு கூப்பிட்டாலும் பலன் இருக்காதுன்றாங்க. இப்ப புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு யார் அங்க உதவிக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சோ அவங்கள இப்பவே நேசமாக்கி பழக்க வச்சுக்கணும், அவங்கள கூப்பிடுறதுக்கு அந்திம காலத்துல. அந்த அதுதான் ஆத்மா சங்கீதனம் எல்லாமே. ஓகே, ஓகே. அந்த பிரயத்தனம் வந்து எல்லாமே வந்து அந்திம காலத்துல ஞாபகம் வர்றதுக்காண்டி தான் எல்லாத்தையும் நம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு ஆமாமா. இருக்கோம். அப்படிதானே? நீங்க ரிஹர்சல் தான் இப்ப பண்றது எல்லாமே, படிக்கிறது பாடுறது எல்லாமே ரிஹர்சல். ஆனா ஆமா. ஒரு நாள் டிராமா, அந்த ஒரு நாள் டிராமாக்கு தான் இவ்வளவு வேலையும். இல்ல ஒரு நாள் டிராமாவா இல்ல ஒரு நிமிஷ டிராமாவா அது? ஒரு நொடி பொழுது கூட சொல்லலாம், அவ்வளவுதான். கரெக்ட். ஏன்னா இவ்வளோ அந்த பாராயணம், இவரல் லெக்சர் எல்லாமே வந்து அந்த ஒரு நொடி தான், ஒரு ஒரு செகண்ட். அந்த ஏன்னா அந்த மூச்சு. ஒரு செகண்ட் தவறுதல்ன்றது கற்ப கால அவஸ்தை. அதுதான். அது ஒரு செகண்ட் கிடையாது. ஓகே, ஃபைன். கண் மிஸ் ஆனா இமைக்கும் போச்சு. நேரோட வச்சுக்கலாம். மிஸ் ஆனா இந்த ஓகே. சைடு, தப்பிச்சா கரெக்ட், இந்த சைடு. கரெக்ட். ஓகே. ஒரு கேட்டா அந்த வால் மாதிரி இப்ப நம்ம நடுவுல இருக்கோம். சந்தோஷம் தான். ஆமாங்கண்ணா. வணக்கம் ஐயா. இப்போ நம்ம ம். டெஸ்ட் பார்க்கறதுக்கு வந்துட்டு இந்த இடது நாசி வழியா இல்ல எந்த நாசி வழியா நமக்கு நடுநாசி வழியா மூச்சு விடுறோமான்னு சொல்லி பார்க்கறது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இது? நடுநாசின்றதுமா நீங்க ரெண்டும் சமமா இருந்தாலே நடுநாசியில இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்க ஐயா. அப்ப ரெண்டு எப்பவுமே ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான் ஆக்டிவா இருக்கும். ஒண்ணு இடது பக்கம் இல்லாட்டி வலது பக்கம் தான். ஆனா ரெண்டுமே சமமா இருக்கனாலே அதுக்கு பேர் சுழுமுனைன்னு சொல்லுவோம். சரிங்க ஐயா. அப்படின்னா ரெண்டு நாசி வழியாவும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஏர் வெளியில வரும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஏர் வரும். அது நல்லா நீங்க ஆழ்ந்து கரெக்டா இருந்தீங்கன்னா மூக்கு அளவுக்கு தான் வருமே தவிர மூக்கை தாண்டி வெளியே வராது. சரிங்க ஐயா. அளவுக்கு சரிங்க. ஓடிட்டு இருக்கும். ம். நீங்க உள் நன்றி. கவனமா நீங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா. புரியுதுங்க ஐயா. ஆமா நன்றிங்க ஐயா. ஆ. நம்முடைய நினைவு வெளியே பாய பாய, சுவாசம் வெளியே பாய ஆயுள் கணக்கு குறையும். ஆனா இறைவனை பற்றி பேசவோ பாடவோ நினைக்கவோ அவர்கள் செய்த நன்றியை பற்றி நினைக்கவோ இருக்கும்போது இறைவன் நமக்கு ஆயுளைத்தான் பரிசாக தருகிறார். பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச காரியத்தை செய்யற, கூட கொஞ்ச நாள் இருடான்னு சொல்லி நம்ம லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்ப இப்ப எந்தெந்த இதுக்கு நம்ம சுவாசம் உள்ளடங்குதோ அதெல்லாம் புண்ணிய காரியம். எந்தெந்த காரியங்களில் நம்முடைய சுவாசம் விரயமாகுதோ அதெல்லாம் பாவ காரியம்னு வேதம் எடுத்துக்கும். இப்போ கோவப்பட்டா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓடும். அதனால என்ன பண்றாங்க, அந்த கோவத்தை பாவம்னு எடுத்துக்கிறாங்க. எந்தெந்த காரியங்களில் ஜீவன் விரயமாகுதோ அது பாவ காரியம். ஜீவன் எதுல சேமிக்கப்படுகிறதோ, பிராணன் சேமிக்கப்படக்கூடிய காரியம்னா புண்ணிய காரியம். அண்ணா நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம் நமஸ்காரம். அண்ணா இப்ப வந்து இது சுந்தரர் அப்பர் திருநாவுக்கர் சர்லாம் இருந்தாங்கல்ல, ம் 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 அவங்க எல்லாம் எப்படி அவங்களுக்கும் குரு ஜீவசமாதி? தான்க்கா. குரு இல்லாம அவங்களுக்கு குரு. யாருமே அடையல. குருனா எல்லாருமே அவங்க எல்லாம் சிவனை பத்தி தானே இது பண்ணாங்கண்ணா. அந்த குருவை தான் அவங்க சிவன் சொல்றது. அந்த சிவன் குருவை தான் குரு கிடையாது. சிவன்னு சொல்றாங்க. இப்ப ஓ குரு வடிவாகி குவளையன் தண்ணில் தானே சொன்னாங்க. ஆமா, குரு வடிவாய் குவரையந்தனி. ஆமா, அப்ப குவளையத்துல அவங்க எப்படி வர்றாங்க, சிவன் எப்படி வர்றாரு, குரு வடிவுல வர்றாரு. குரு வடிவுல வர்றாரு. நம்ம குரு வேற சிவன் வேற கிடையாது. ஏன்னா அந்த சிவனுக்குரிய எல்லா வளமும் குருகிட்டே இருக்கும். ஓகே. அதனாலதான் உங்க உயிரை அவங்களால கட்டுப்படுத்த முடியுது. ம் வேற யார் அந்த சொன்னா உங்க உயிர் கேட்காது, நீங்க சொன்னா கூட கேட்காது. ம் ஆனா அவங்க பேச்சுக்கு கட்டுப்படும் அது. ஓகே. ம்
இப்ப சாய் டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்கல்லண்ணா, ஆமா ஆமா. அவங்க எல்லாம் எப்படின்னா? ஒண்ணே ஒண்ணுதான்க்கா, மெய்யான குரு சொல்லு. இந்த உலகத்துக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே. அந்த இடத்துல செயல் இருக்கும். செயல்னா இந்த செயல். மரணத்தை வெல்லக்கூடிய செயல் இருக்கணும். ஓ, செயல் இருக்கணும். இருக்கணும். அதை பத்தி பேச்சு இருக்கணும். இப்ப அந்த பேச்சே இல்ல அப்படின்னா அந்த ம். செயல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்ல. ஆனா அவங்க மட்டும் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்களா? அவங்களுக்கு குரு கிடைச்சிருப்பாங்க, மெய்யான குரு அவங்க குரு கிடைச்சிருப்பாங்க. ஓகே. குரு கிடைக்காம இது யாருமே போக முடியாது. ஏன்னா இப்ப ஆனா இந்த ம் ஆனா அத அறியாம நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு எல்லாமே அவங்கள பத்தி பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்பனா. அதுதான்க்கா, இப்ப எல்லாருமே இப்படி இப்படி வந்துதான் அப்புறம் ஒரு மெய்யான குருவை அடைவோம். இப்ப எல்லாரும் இப்ப நேரடியா ஒரு மெய்யான குருவை தேடி அடைவாங்களான்னா இல்ல. இல்ல. இப்ப பிறந்ததுல இருந்து எத்தனையோ வழிகள் மார்க்கங்கள் மாறி மாறி போயிருப்பாங்க. இப்போ ம், நிறைய பயிற்சிகள், ம், யோகாசனம் இதெல்லாம் தேடி போன மக்கள் தான் இப்ப நீங்க எல்லாம் வந்து இங்க கூடுறீங்க. ம், ம். ஆமா. அதுக்கான பழக்க வழக்கங்கள்ல உங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதா அந்த குருவோட வேலை. இப்படி பக்குவம் அடைஞ்சுதான் வரணுன்றக்காக சுத்தி விட்டு கூட்டிட்டு வருவாங்க. ம். அந்த பக்குவ நிலை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு உண்மை தெரியணுன்றக்காக தான். ஏன்னா உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இங்க வந்திருந்தோம்னா இதோ 100ல 1 நினைச்சிட்டு அப்புறம் விட்டுட்டு போயிடும். ம்ஹ்ம். நமக்கு தேவை செயல், வெற்றி வேணும், ரிசல்ட் வேணும். ரிசல்ட் இருக்கணும். ரிசல்ட் காமிக்கவே இல்லை, இல்ல ரிசல்ட்டை பத்தி பேசவும் இல்லைன்னா அங்க எப்படி ம். செயல் இருக்கும்? கண்டிப்பா. அதனால சாட்சியோட பார்க்கணும். இப்ப நம்ம இங்க சொல்றோன்ற கூட நீங்க நம்ப கூடாது. இது உண்மையிலேயே இங்க நடக்குதா இல்லையா அப்படின்னு போய் பார்த்து இருக்குன்னு தெரிஞ்ச பட்சத்துல இது ஏத்துக்கணும். அவ்வளவுதான். ம். நம்ம மெய்வழி சாலைய யாருண்ணா உருவாக்குனது? அது எல்லாமே நீங்க நேர்ல வந்து ஒண்ணுன்னா அது ம். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நேர்ல வந்து பெரிய சப்ஜெக்ட், இது ஒரு தெரிஞ்சுக்கணுன்றீங்களா? பெரிய சப்ஜெக்ட். இப்போ பெரிய உங்களுக்கு சப்ஜெக்ட். வந்து அ, அப்படி ஒரு தீர்க்க தரிசனங்கள், அந்த அ. மெய்க்கான அடையாளம் எல்லாமே சொல்லி கொடுத்தா அதை வச்சு நீங்க சோதிச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இது. ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. இது நாங்க சொல்றனால நீங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆ, ஆ, ஆ. ஓகே. நீங்களே ஆராய்ச்சி பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு ஆமான்னு ஏத்துக்கிட்டு வரணும் இந்த விஷயங்கள்ல. ம், ம், ம். அதுக்கு நாங்க போய் நேர்ல போய் பார்த்தா தான் அப்படின்றீங்களா? ஆமாக்கா, இப்போ மரணத்தை வெல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா வேண்டாமா? ம். அது என்ன சாதாரண விஷயமா? இதுக்கு இங்க இருந்து திருப்பதி போயிருப்பீங்க, எங்கெங்கெல்லாம் போயிருப்பீங்கல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. மரணத்தை யமனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு போய் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் நீங்க சொன்னோனே மெய்வழி சாலையில சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். இது சொன்னோனே. அது மெய்வழிதான் சொல்றோம். ஓகே. ஆனா ம், அதுவே ம். நீங்க நேர்ல போனாதான் அந்த விவரங்கள் என்னன்னு தெரியும். அங்க என்ன கண்டிப்பா. நடக்குது, எதனால நடக்குது, அந்த விவரத்தை ம். தெரியாம நம்ம போயிட்டு போயிட்டு வந்தாலும் புரியாது. அங்க எல்லாரோட சரி. பெண்ணுக்கு அங்க கரண்ட் இல்ல, அங்க வந்து ம், குடிசை இருக்கு, இதுதான் பெருசா ம், ஃபேமஸா சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ம், ம், அடக்கப்பட்ட புதையல், இந்த மெய்ஞான புதையல்கள் விஷயங்கள் இருக்கு. ம், 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 இப்ப நம்ம சொன்னப்பட்ட அத்தனை விஷயங்களும் அங்க இருந்து எடுக்கப்பட்டதுதான். ம். இன்னும் நிறைய இருக்கு. ஆனா மேலோட்டமா இப்ப கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. இது அடுத்து நீங்க எடுத்து நீங்க உண்டு அது மகிழணும். இப்ப நம்மளே ஊட்டிட்டு இருக்கிறதோட நீங்க எடுத்து மகிழ்ச்சியா எடுத்து ஊட்டும் போது அது நல்லா இருக்கும்ல இன்னும். ம், ம், ம். இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சார்ந்த நிறைய மக்களுக்கு இன்னும் யமன் கைவசம் மாட்டிட்டு இருக்காங்களா, அவங்கள காப்பாற்றக்கூடிய வேலையும் உங்ககிட்ட இருக்குல்ல இனிமேல். ம், ம், ம். இதுதான் மக்கள் சேவை, மகேசன் சேவைன்னு சொல்லுது. ம், நாமளே வாங்கினது நாமளே உண்டு மகிழ்ச்சிட்டு இருக்காங்கள, ம், சுத்தி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து இறக்கப்படணும். இப்படி இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்காங்களே அப்படின்ட்டு. ம், ஏன்னா அந்த மரணத்தோட வாதனை என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம யாரை பார்த்தாலும் நமக்கு இறக்கம் தான் வருமே தவிர யாரையும் குற்றம் பார்க்கறதுக்கு இங்க வராது. ம். அறியாமையில இருக்காங்க மக்கள், என்ன செய்யும்? கண்டிப்பா. நன்றிங்க. ஆகட்டும். நல்லது. அருமையான கேள்விகள். எங்களுடைய விருப்பம் என்னவென்றால் தொடர்ந்து இணைந்திருங்க. அந்த நிஜமான அந்த இறை இது குருபிரான் எதை ஸ்தாபித்தார்கள் அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பாக வரும் வகுப்புகள் அனைத்திலும் கலந்து கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி. வணக்கம் ஐயா.
நான் கேளுங்க ஜெயா பேசுறேங்க ஐயா. கேளுங்க. நீங்க சொன்னீங்க இல்லைங்கய்யா, கையில வந்து சன்னதம் அந்த இது வந்து ம், 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 தோன்றும் ம், அப்படின்னு. ம், அப்போ ம். அந்த நம்ம கண்ணால பார்க்க முடியுங்களா அத? ஆமாக்கா, பார்த்தவங்க இருக்காங்க, ஓ, பார்த்துருக்காங்க. பார்க்கறனால தானே இருக்குன்னு சொல்றாங்க. ஆ, புரியுதுங்க. எப்படின்னாக்கா, நம்ம ம், உள்ள எலும்பு உருக தவம். ம், நமக்குள்ள அவ்வளோ வெப்பம் இருக்கு. எலும்பையே உருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தவம் வரும்போது இந்த ரேகை ம், மாறுமா மாறாதா? மாறுங்கய்யா. ஏன்னா அவங்ககிட்ட விதி எல்லாமே போயிருது. அவங்க வந்து சிவனா ஆயிடுறாங்க. மனு வந்து ஈசன் ஆயிடுறாங்க. ம், ஈசன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எங்க விதி? ஆமாங்கய்யா, அவங்க விதி. மதியா மாறிடுறாங்க. அப்ப அவங்க வந்து முத்தொழிலுக்கும் அரசரா ஆயிடுறாங்க. ம், நாமளும் அப்படி ஆகணுன்ற ஒரு நிலைக்கு தான் நம்மள படைக்கப்பட்டது. மனுஷன் அப்படிங்கிற பேரே மனு ஈசன் ஆகறதுக்கு வந்தவன் தான். ஓகேங்கய்யா. ஆனா அந்த வேலைக்கு பார்க்காம நம்ம மனு நீசனாவே போயிட்டு இருக்கோம். ஓகேங்க. ஏன்னா வாழ்நாள் முழுக்க நம்ம கவனம் முழுக்க அழிஞ்சு போற பொருள் இருக்கா, அழியாத பொருள் இருக்கா? அழிஞ்சு போற பொருள்ல தான் அப்படி கவனம் போயிட்டு அப்ப நம்ம கடைசியில அழிஞ்சு போவோமா இல்ல அழியாமையை எட்டுவோமா? புரியுதுங்கய்யா. இது அவங்க மாறி அழியாமையை எட்டிட்டாங்க. அதனால நம்ம ஈஸியா அவங்க ஏத்துறதுக்கு வந்திருக்காங்க. ம், நம்ம வேலை அவங்கள சார்ந்து இருந்தா, பிரம்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை பேர் பிரம்மச்சாரி. ம், அவங்க ஈஸியா நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. ம், இது வந்து எப்படின்னா ஒரு பூனைக்குட்டி போல. பூனைக்குட்டி தனக்குன்னு எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல. அந்த தாயே அதை தூக்கிட்டு போயிடும். இதை பூனைக்குட்டி ஞானம்னு சொல்லுவாங்க. ஓ, இதுவே தியானம், தவம் இப்படி செஞ்சு வரணும்னு நினைக்கிறவங்க குரங்கு பிடி மாதிரி. குரங்கு மாதிரி அவங்க தான் தாயை பிடிச்சுக்கணும் டைட்டா. ம், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. குரங்கு அங்கிட்டு இங்கிட்டு தாவும் போது அந்த குட்டி கீழே விழுந்துருச்சுன்னா அந்த எண்ணத்துல சேர்த்துக்கிடாது. ஆமாங்கய்யா. ம், ஸோ குரங்கு குட்டி ஞானம்ன்றது வந்து நான் இருக்காங்களே அவங்களுக்கு இது செல்லுபடி ஆகும். ம், இந்த பூனைக்குட்டி ஞானம் யாருக்கு செல்லுபடி ஆகும்? என்னால ஒண்ணும் முடியாது, இறைவன் தான்ப்பா எல்லாம் அப்படின்னு சரணாகதி அடையறவங்களுக்கு இந்த பூனைக்குட்டி ஞானம். ம், புரியுது. நான்லாம் கொஞ்சம் வீக்கு, எனக்கு ஒண்ணும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டேன். இறைவா நீயே என்னை கூட்டிட்டு போன்ட்டு. ம், ஈஸி. உங்களுக்கு எது ஈஸிக்கா? சரணாகதி தான் ஐயா அப்ப ஈஸி. வாங்க அப்படியே போயிருவோம், அவ்வளவுதானே? சரி. ஆமா. அப்ப அந்த டைம்ல ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. சரண்டர் அடைஞ்சாவே போதும் இல்லைங்களா? அதாவது சரண்டர்ன்றதுல சின்னதா நம்ம ம், பிடிக்க இப்ப அந்த பூனைக்குட்டி அசையாம இருக்கணும்ல. ம், அவங்க தூக்கிட்டு அந்த சின்ன சின்ன வேலையா நம்ம செய்யணும். புரியுதுங்க. ஆடிக்கிட்டே இருந்தா அதுவும் நம்ம பண்ண முடியாது. அந்த குரங்குட்டி மாதிரி நம்ம ஆடிக்கிட்டே இருந்தா நம்ம பூனைக்குட்டியே கிடையாது இல்லையா? ஆமா. அந்த அசையாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது வேணும், ஒரு பேஷன்ஸ் வேணும். அதை அந்த அதை அதை அசையாதுன்னு பண்ணணும். சொல்றீங்க இல்லைங்களா? அசையாதுங்கிறது எதை நீங்க சொல்ல வர்றீங்க? அதை தான் நீங்க உள்ள வந்து கத்துக்கணும். அதுக்கு தான் அது ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது. அது வேதம் 4 வேதம் இருக்கு. அந்த ம், அசையாம இருக்கிறதுனா என்னன்றது அந்த 4 வேதம் முழுக்க சொல்றாங்க நமக்கு. சரிங்க, ஏன்னா கற்றதோ கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இருக்கு இந்த விஷயம். சரிங்க, பைய பைய வந்து கத்துக்க. இந்த லைஃபே அதுக்கு தானே கொடுத்துருக்கேன். வாங்க வந்து நிறைய கத்துக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் போய் சொல்லுங்க. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. ஆகட்டும் ஆகட்டும். சரி, நன்றிங்க. அண்ணா வணக்கம்ண்ணா, பாலா பேசுறேண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. எனக்கு வயசு 42 வயசு ஆகுது. சொல்லுங்கண்ணா. இப்பதான் நெய்வேலியை பத்தி தெரியுது. ஓகே ஓகே. சொல்லுங்கண்ணா. இல்ல இல்ல, இப்பதான் எனக்கு நம்ம சன்மார்க்கத்தை பத்தி இப்பதான் தெரியுது. அது எதனாலும் கேக்குறேன். இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா இது இப்ப இன்னைக்கும் 80 வயசுலயும் தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஓகே. உங்களுக்கு அந்த விட்ட குறைன்றதுன்னா எந்த வயசுல இது எப்போ உங்களுக்கு வந்து சேரணும்னு ஒரு கணக்கு டைமிங்னு சொல்லுவாங்க. அதுபடிதான் கரெக்டா நடக்கும். ஓகே ஆனா கிடைச்சதுல இருந்து விட்டுறக்கூடாது, ஸ்பீட் பண்ணிக்கணும். அதுதான். ஓகே ஓகே, சந்தோஷம். சில பேர் 18 வயசுலயே கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லாத நிலையிலே கிடைக்கும் போது அதை கிடைச்சும் விட்டுருவாங்க சில பேர். அது மாதிரி பார்க்கும்போது நீங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு இல்லைன்னு சொல்லி ஒரு பக்குவ நிலையில வந்து சேர்றீங்களா, நீங்க இனிமேல் விட மாட்டீங்க. சந்தோஷம். அதுக்கு வந்து யூஆர் லக்கி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். கண்டிப்பா. ம் வாழ்க வாழ்க வளமுடன். நல்லது நல்லது. அதற்கான பக்குவம் அப்படின்னு வேதத்துல சொல்றாங்க. நம்மளுக்கு அந்த பக்குவத்தை வரும் வரை காத்திருந்து இது வருது. என்ன முக்கியமான விஷயம்னா பிடித்துக் கொள்ள வேண்டும். இது உண்மைன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பிடிச்சுக்கணும். இதுதான் அது அங்கதான் நம்மளுடைய
நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, கேட்கும்போது நல்லா இருக்கும், பேசும்போது நல்லா இருக்கும், தொடர்ச்சி செயல் எனக்கு வேணும் என்று கமிட் ஆகும் பொழுதுதான் இதனுடைய பலன் கிடைக்கும். இதுலதான் நம்ம கரெக்டா கவனமாக இருக்கணும். அதனால அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பொழுதும் தொடர்ச்சியாக இது தொடர்வதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கணும். இது ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 39 பேர் இருக்காங்க. ஆனா ஆரம்ப கட்டத்துல வந்து ஒரு 70 பேர் 80 பேர் கிட்ட இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு அது பாதியா, கிட்டத்தட்ட பாதி கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அப்படி இல்லாம எல்லோரும் இதுல தொடரணும். இன்னைக்கு லேட் ஆகி சில பேர் போயிருப்பாங்க. ஆனா என்ன வேண்டுகோள் அப்படின்னா, கண்டிப்பாக 14 வகுப்பையும் தொடரணும். சரி, 14 வகுப்பையும் தொடர்ந்தா போதுமா அப்படின்னா அது இல்லை. இது வாழ்நாளும் நம்ம நடக்க வேண்டிய நடைமுறை இல்லையா? அதனால அதுல நம்ம இந்த கவனத்தோட இருக்கணும். இது வந்து ரொம்ப ஆரம்பம் தான். இது ஒரு அறிவிப்பு. இப்படி இருக்கு, ஒரு அவேர்னஸ், இப்படி ஒரு நிலை இருக்கு, இது உண்மை, இதுதான் இறைவன், இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு இறைவன் அவதாரம் கொண்டு நமக்கு கொடுத்த இந்த வேதத்தை எடுத்து பங்கி பெறுமாறு. இது சொந்த முயற்சியோ சொந்தமா கண்டுபிடிச்சதே கிடையாது. அனைத்தும் வேதத்தில் இருக்கும் புத்துக்கள். காதுல விழுதுனாலே நாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். தொடர்ச்சி பண்ண வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய. இன்னைக்கு மரணம் அப்படின்னா அது நிச்சயம். வரப்போற வாதனை கண்டிப்பா நிச்சயம். அதை தப்பிச்சே ஆகணும். யாரா இருந்தாலும் சரி, இரண்டே நிலைதான். இது எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. இது ஒரு அவேர்னஸ். இந்த 14 வகுப்பு தான், அதுக்கப்புறம் இவங்களே வழிநடத்துவாங்க, அப்படி அல்ல. அவரவரும் கமிட்டட் பீப்புள்ஸ், எனக்கு வேணும் என்று முன்வரும் பொழுதுதான். இதுல யாரையும் வற்புறுத்தல, உண்மை என்று வேத சாட்சியாக சொல்ல மட்டும்தான் எங்களுக்கு உரிமை. நன்றி. கேள்விகள் நிறைவேற்றி விட்டது என்று நம்புகிறோம். வரும் வகுப்பு திங்கட்கிழமை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான அழைப்பு அன்று காலை உங்களை வந்து அடையும். இன்னும் பாகம் 12 இன்னும் மேலும் பல சுவாரஸ்யமான வேதாந்த அதிசயங்களை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்திருங்கள். கேள்விகளை அந்த நேரடியாக நம்பருக்கு நீங்க அனுப்பலாம், பேசலாம். ஃபீட்பேக்ஸ் கொடுக்க விருப்பமுடையவர்கள் 2 நிமிடத்திற்குள்ளாகவோ இல்ல டைப் பண்ணியோ வாய்ஸ் நோட்டை அந்த வகுப்புல அனுப்ப முடியாது, ஏன்னா பெர்மிஷன் இல்லை. அந்த அட்மினோட நம்பருக்கோ இல்லைன்னா உங்களை அழைக்கும் தூரத்துல தாயமாக, ஏன்னா கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை வந்திருக்கும், ஒரு வித்தியாசம் உணர்ந்திருப்பீங்க. என்ன அப்படின்னு அதை பதிவு செய்யுங்க. மிகவும் அதை பப்ளிக்கா போடுற பட்சத்துல எல்லோருக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும். நன்றி. பாகம் 12 சந்திப்போம். எம்பெருமானின் பெருங்கருணையால் பாகம் 11 வெகு சிறப்பாக நிறைவேற்று. ஆதியே துணை. ஒன்றான ஐமணியாம் பொதிகை பூட்டி உலகவர்க்கே சந்தமதில் எடுத்தே நீங்கள் இந்துலகோ வாக்கு மன மலம்போடிய எடுத்துரை செய்யணும் பணியை சிரமே தாங்கி குன்றேறும் தனிகையரின் சுதனாமெங்கள் குருமார்க்கநாதரிட பாதம் போற்றி தென்திசையின் கைலாய ஔஷதத்தை தெளிந்தறிய உலகவர்க்கு செப்புவோமே. தெய்வத்துக்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்துக்கு நன்றி, அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்துக்கு நன்றி, அனைவருக்கும்